இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். இந்த நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிரும் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அவர் விதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. இதனால் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதை சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெளிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1073வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க விழிமீன் என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். விழிமீன் என்கின்ற வார்த்தைக்கு நமது சுய ஆற்றலை உணர்தல், சுய ஆற்றலை சரியான வகையில் பயன்படுத்துதல் என்பதை மைய சிந்தனையாக கொண்டு இந்த வார சிந்தனை களம் அமைந்துள்ளது. அதில் இன்று எழுத்தாளர் முத்து விஜயன் அவர்களுடைய சிறுகதைகள் சார்ந்த பகிர்வினை அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். எப்பொழுதுமே சிறப்பான வகையில் ஒரு கருத்தினை நமக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்பதில் ஒரு
சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் முத்து விஜயன் சிறுகதைகள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்துவோம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான வாய்ப்பை நல்கிய இந்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் அழைக்கப்பட்ட சகோதரருக்கும் நன்றி. சிறுகதைகள், குறிப்பா கவிஞர் முத்து விஜயன் அவருடைய சிறுகதைகள் எல்லாமே ஒரு உணர்வுகளை தூண்டும் அளவுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு சின்ன கரு இருக்கும், ஆனா ஒரு சின்ன ஒரு நிகழ்வா அதை அழகா கொண்டு போயிருப்பாரு. ஒவ்வொரு சிறுகதைகளும் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கும். நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுல இருந்து எதை கத்துக்கணும், எதை விடணும், எதை சேர்க்கணும், ஒரு நல்ல எண்ணங்களை வளர்க்கணும், எதிர்மறையான சிந்தனைகளை அழிக்கணும், அப்படிங்கிற மாதிரிதான் ஒவ்வொரு கதையும் அமையும். அந்த வகையில இன்று அவருடைய சிறுகதைகள், நேரம் இருந்தா 3 கதைகள் வாசிக்கிறேன். இந்த கதைகள் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கும். சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல பாச போராட்டமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் எல்லா சிறுகதைகளும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். இப்ப ஒரே வயிற்றுல பிறந்த 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். ஏன் ஒரே வயிற்றுல தானே பிறந்தாங்க, எதுக்கு வித்தியாசமா அவங்களுக்கு டேஸ்ட் அமையுது? ஸோ அவங்கவுங்க தனித்துவம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு இயல்பு இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நமக்கு பிடிச்சது மாதிரியே மத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதனாலதான் பிரச்சனை வருது. இதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்களும் அதுதான் நம்பணும். எனக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதைத்தான் எதிர்த்தாப்புல இருக்கவங்களும் நம்பணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனாலதான் பிரச்சனைகள் வருது. அவங்கவுங்க இயல்பு அப்படின்னு புரிஞ்சு கொண்டாலே நமக்கு பிரச்சனை, பாதி பிரச்சனைல இருந்து நம்ம விலகிடலாம். சரி, கதைக்கு போயிடலாம். முத்து விஜயன் ஐயாவும் கலந்துருக்காரு. சரி, பொண்ணுத்தாய் அப்படின்னு ஒரு கதை. முத்து விஜயன் ஐயாவோட கதைகள்ல பெரும்பாலும் இந்த வயசான பாட்டிய, அந்த கிராமத்துல வாழ்ற வாழ்க்கை, இத பத்தி நல்லா அழகா சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு கதை பொண்ணுத்தாய் சிறுகதை. பொண்ணுத்தாய்க்கு ஒரே மகன் தான். வாயை கட்டி வைத்த கட்டி மகனை வளர்த்தா. ரொம்ப பெரிய வேலை இல்லைனாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிட்டான். வயசு ஆகி போச்சு, அவனுக்கு துணை வேணும்ல. எத்தனை நாளைக்கு ஆத்தாலே பார்க்க முடியும்? வயசு பய வேற. ஒரு கல்யாணம் கட்சி நடக்க வேணாமா? அப்பதான் ஊருக்குள்ள மறுவாதி இருக்கும். மொட்டையா இருந்தா யார் மதிப்பா? குடும்பம் புள்ள குட்டின்னு இருந்தா தானே 4 பேர் மதிப்பாங்க. அவளுக்கும் வயசாகி போகுது, முன்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியல. ராசேந்திரன் கிட்ட ஓதுனா, சொந்தங்கருக்குள்ள பொண்ணு இருந்தா சொல்ல சொல்லி. ஏன்னா அவன் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கல்யாணம் கமிஷன் வாங்குவான், பவுனுக்கு முட்டுன்னு கணக்கு. பையன் போட்டோ சாதகம் எல்லாம் வாங்கிட்டு போனான். பொண்ணு வீட்டுல கேட்பாங்கல்ல, மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு.
கதிரேசு பீடி சிகரெட் தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஏன்னா இப்பெல்லாம் அதுதானே கேக்குறாங்க. மாப்பிள்ளை சம்பாதிக்கிறது எம்புட்டுங்கிறது முக்கியம் இல்ல. என்ன பழக்கங்கள் முக்கியம். முக்கியமா பார்ப்பாங்க. ராசேந்திரன்னு ஒரு பொண்ணு கொண்டாந்தான். தப்பு படுத்துக்கு மாநேரம் சராசமா கண்ணு வட்ட முகம்னு இவளுக்கு பிடிச்சு போச்சு. கதிரேசனும் சரி பிடிச்சிருக்குன்னு சொன்னான். மேற்கொண்டு பேசணும். யார கூட்டி பேசுறது? யாரும் இல்ல. அதனால அவளும் மகனுமா போய் பொண்ணு கேட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு இவங்கள பத்தி விசாரிச்சுட்டு சரின்னு சொன்னாங்க. திருப்பரங்குன்றம் கோயில்ல வச்சு கல்யாணம். கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியாச்சு. பொண்ணுக்கு 10 பவுனு, மாப்பிள்ளைக்கு 2 பவுன்ல சங்கிலி, சீர் செனத்தி ஊர் நாட்டு வழக்கம் போல பேசியாச்சு. கல்யாணத்துக்கு முகூர்த்த பாத்திமா பாட்ட சொல்லிச்சு. கோபுரம் மயில இருக்கிற சொல்லி வீட்டு திருமங்கல சந்தையில கெடா புடிச்சு கொண்டாந்து கட்டியாச்சு. வெட்டி கறிய கொடுத்துருவாரு. சமையலுக்கு மணிக்கிட்ட சொல்லியாச்சு. பிள்ளைக பிரியாணி கேக்குதுன்னு அதே ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணுக்கு தாலி, முகூர்த்த புடவை, உலகம் பஞ்சுல தலகாணி, ஈரோடு சமுக்காலம் எல்லாம் வாங்கியாச்சு. கல்யாண நாளன்னைக்கு கோயில வச்சு தாலியை கட்டி அப்படியே ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி சாப்பாடு 200 பேருக்கு ஒரு சாப்பாடு 50 ரூபான்னு போட்டு சாயங்காலம் மறு வீடுன்னு வந்து சேர்ந்தாச்சு. நம்மள மறு வீட்டுக்கு சீரு ஊர்வலமா கொண்டாந்து மணமகளே மணமகளே வா வான்னு பாட்டு போடு. மருமக வீடு வந்து சேர்ந்துட்டா. சம்மந்திக்கு கறி விருந்து வைக்கையில இளவட்டாங்க வழக்கம் போல தண்ணியை சாப்பிட்டு வந்து அலப்பறை பண்ணி சமாதானம் ஆகி எல்லாம் முடிஞ்சது. இருக்கிறது ஒரே வீடு. அதனால அன்னையில இருந்து பொண்ணு தாய்க்கு படுக்க இடம் பிரச்சனையா போச்சு. சின்ன சிறுசுக வீட்டுக்குள்ள குடித்தனத்தை கைத்து கட்டுல வெளியே போட்டு தாய்க்க வேண்டியதா போச்சு. கொசு அல்ல அவஸ்தையா போச்சு. இதுல மழை நேரம் ஒன்னும் பண்ண முடியல. அதனால வீட்டை ஒட்டி முன்னாடி மாடு கட்டி இந்த இடத்துல ஒரு தாவரம் போட்டு கொடுத்தான் மகன். மருமக வந்து 1 மாசம் சமையல் 2 பேர் சேர்ந்து செஞ்சார். மாமியாவும் மருமகளும் ஒருத்தி பேன் எடுக்கிறதும், அவ சேலையை இவத்த வச்சு போடுறதும், கோயில் குளத்துக்கு 2 பேரும் போறதுமா ஊர்க்கண்ணு படுற அளவுக்கு மூசம். இது பக்கத்து வீட்டு அலமேலுக்கு பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு 5 பொண்ணு. அதுல 4 பொண்ணை எப்படியோ கட்டி கொடுத்துட்டான். 5ஆவதா பொண்ணு தாய் மகனுக்கு கொடுக்க ஆசை. ஆனா பொண்ணு தாயி அதை ஒத்துக்கல. பொண்ணு கருப்பு குட்டை வேணாம்னு சொல்லிட்டா. அதனால பொண்ணு தாய் அலமேலுக்கு பார்த்து பொறாம. அதனால அவ உள்ளார பூந்து 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டான். பொண்ணு தாய் கிட்ட பக்கத்து தெருவுல மாமியாவ மருமவ கிணத்துல தள்ளி போட்டு விட்டதாகவும், நீ எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு தூக்குப்பம் போட்டான். மருமக கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகியும் ஒண்ணும் வாந்தி எடுக்காததால மகனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதா ஓதி விட்டா. மாமியா மருமக 2 பேரும் பகை வளர ஆரம்பிச்சது. மருமக புருஷன்கிட்ட வேற வீடு பார்க்க சொன்னான். பொண்ணு தாய் காதுல அது விழுந்து உக்கிரமாயிட்டான். என்ன பாடுபட்டு வளர்த்தேன். நேத்து வந்தவன் இன்னைக்கு என் மகன் மனசை கெடுத்து விட்டாளேன்னு புலம்புனான். அந்த நேரம் பார்த்து அவகிட்ட அலமேலு, எதுக்கும் ஜாக்கிரதை ஆயிரு. உங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு மொட்டை கிணறு இருக்கு. அதுல தள்ளுனாலும் தள்ளுவான்னு சொல்ல பொண்ணு தாயி மகன் கிட்ட கிணத்த மூட ஏற்பாடு பண்ண சொன்ன. தினம் படுக்கிறப்ப பால் குடிக்கிறது பொண்ணு தாய்க்கு பழக்கம். அதுக்காகவே ஒரு மாடு வளர்த்தா. அலமேல அதுக்கும் வின வச்சா. இப்பெல்லாம் பாலுல என்னத்தையோ கலக்கி கொடுத்தா கொஞ்ச நாள் உடம்பு மெலிஞ்சு செத்துருவாங்களாம்னு ஓதி விட்டா. ஏற்கனவே கவலையினால கொஞ்சம் மெலிஞ்சிருந்த பொண்ணு தாய்க்கு சந்தேகம் மண்டைய கொடைய பால் குடிக்கிறதே நிறுத்திவிட்டா. இதுக்கு நடுவுல மருமக வாந்தி எடுத்தா. இப்ப பொண்ணு தாய்க்கு ஒரே சந்தோஷம். என்னன்னாலும் பேரப்புள்ள பிறக்க போகுதுல, மருமகளை மறுபடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையும் மறந்து விடுவாள் அலமேலு. மருமகிட்ட ஓதுனா, உன் கருவை கலைக்க உன் மாமியா
என்னமோ மருந்து வாங்கி வச்சிருக்கா, அவ கையில எதுவும் வாங்கி குடிக்காதுன்னு ஓதுனா. அதுல மருமக ரொம்ப பயந்துட்டா. மாமியாவ சூனியக்காரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பகை முத்தி மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. தினம் சண்டை தான். கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு ஆயிப்போச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அலமேலு கீழே மயங்கி விழுத்துட்டா. வீட்டுக்குள்ளார தூக்கிட்டு போனா, பேச்சு மூச்சு இல்ல. உடனே நெருப்புல பட்டை மிளகாய போட்டு புகை மூட்டம் போட்டா பொண்ணு தாய். எல்லாரும் அச்சு பிச்சுன்னு தும்ம, கொஞ்ச நேரத்துல அலமேலும் தும்மி நினைவு வந்துச்சு. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனதுல ஒரு கையும் காலும் விளங்காம போச்சு. அவளால எந்த வேலையும் செய்ய முடியல. மகளுக வந்து பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல தனியா அவஸ்தைப்பட்டா. மனசு கேட்கல. பொண்ணு தாய்க்கு பாவமா போச்சு. அவளை பாவப்பட்டு பார்த்துக்கிட்டா. அப்பப்ப சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சா, ஒத்தாசையெல்லாம் செஞ்சா. அலமேல் நடமாட்டம் குறைஞ்சு போச்சு. உடைஞ்சு போயிட்டா. தினம் பொண்ணு தாய் தான் பார்த்துக்கிட்டா. இது அவளை மாத்திடுச்சு. பொண்ணு தாயோட பணிவிடைய பார்த்துட்டு அலமேலு அவளை மாத்திக்கிட்டா. பொண்ணு தாய் கஞ்சி ஊட்டும் போது கண்ணுல தண்ணி வரும். வாயை இழுத்துக்கிட்டதுனால சரியா பேச முடியல. கஷ்டப்பட்டு சொன்னா, அலமேல் என்னை மன்னிச்சிரு. இதுக்கு நான் அருகதை இல்லாதவ. உனக்கு எம்புட்டோ கெடுதல் பண்ணேன். இல்லாதது பொல்லாத சொல்லி உன் குடும்பத்தை கெடுத்தேன். ஆனா நீ அதை மனசுல வச்சுக்காம என் உசுரை காப்பாத்தி இப்பயும் என்ன பாக்குற. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்சா பாவம் போகாதுன்னு அழுதுகிட்டே சொன்னான். பொண்ணு தாய்க்கு என்ன நடந்துச்சுன்னு மனசுல புரிஞ்சு போச்சு. அதுக்கு பொண்ணு தாய் சொன்னா, இதுல என்ன இருக்கு, மனுஷனுக்கு மனுஷன் முடியாதப்ப ஒத்தாசை பண்ணணும்ல. பகையாளியா இருந்தாலும் உடம்புக்கு முடியாதுன்னு போனா உதவி கஷ்ட நேரங்கள்ல எதையும் பார்க்க உதவி செய்யறவன் தான் மனுஷ பிறவின்னு சொன்னான். ஆனா ஆனா நான் மனுஷ பிறவியிலேயே எனக்கு நரகம் தான் கிடைக்கும்னு அழுதா அலமேலு. அவ கண்ணை தொடச்சுக்கிட்டு சொன்னான் பொண்ணு தாய், எப்ப தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டையோ அப்பவே உன் தவறு எல்லாம் கண்டிச்சிருவாரு, கவலைப்படாதன்னு சொன்னான். அதை கேட்டு கண் கலங்கி கும்பிட்டா அலமேலு. இந்த கதை நமக்கு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொன்று சொல்ல வருது. இந்த கதையில இந்த பொண்ணு தாயி மருமகளும் அவ்வளவு, மாமியார் மருமகளும் அவ்வளவு மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அந்த அலமேலிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்து புகுந்து 2 பேத்துக்கிட்டையும் தனித்தனியா பேசி 2 பேத்துக்கு சண்டையை மூட்டி விட்டு அவங்க உறவை வந்து முறிக்கிற அளவுக்கு செஞ்சு கடைசியில அவளை அவளுக்கே பாருங்க கையும் காலும் விளங்காம போய் கடைசியில இவங்க தானே உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு அந்த பெத்த பிள்ளைகளே வந்து பார்க்கல. ஆனா இருந்தாலும் இவ வந்து பகையாளியா இருந்தாலும் ஒத்தாசை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து அந்த பொண்ணு தாய்கிட்ட இருந்ததுனால அந்த பணிவிடைகள்லாம் செஞ்சா. இந்த கதைகள் வந்து நம்ம இதை நிறைய எடுத்துக்க வேண்டிய நல்ல குணங்கள் இருக்கு. நல்ல நேர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் இதுல வளருது. நல்ல அற்புதமான கதை. விஜயனுக்கு நன்றி. அடுத்த இன்னொரு கதை. குடும்பத்துல இந்த கதை நான் படிக்கும்போது எல்லா குடும்பத்திலயும் இது நடந்திருக்கும். ஆனா எந்த இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம சமாளிக்கணும், இந்த மாதிரி பல கொஞ்சம் வேடிக்கையா இருந்தா கூட இந்த கதை ஒரு வகையில நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். அது பெரிய பயங்கரமா இருக்கும். போரும் சமாதானம். போரும்னா வாரு, போரும் சமாதானம். இந்த சிறுகதையில எனக்கு ரொம்ப ஒரு குடும்பத்துல சாதாரண ஒரு சின்ன இந்த ஒரு நான் ஒரு இந்த கதையில ஒரு இடையில ஒரு பாஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த கதையை தொடர்றேன். அன்னைக்கு காலையில இருந்தே ஒண்ணும் சரியில்லை. சண்டை காப்பில ஆரம்பிச்சது. அன்னைக்குன்னு அவ காப்பில சர்க்கரை போட மறந்துட்டா. காப்பில சர்க்கரையில இருந்து மறந்துட்டியான்னு தான் கேட்டான். அவ சொன்னா, இப்ப என்ன ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம குடிச்சா என்ன,
குடிங்க. ஒரு நாள் போடாட்டினா என்ன? குடியா முழுகிற போகுது அப்படின்னு வெறப்பா சொன்னான். ஏம்மா, சர்க்கரை இல்லாம காப்பி போட்டுட்டு, சர்க்கரை கேட்டா சவடால அடிக்கிற? உனக்கு முடியலன்னா சொல்லு, நானே போய் போட்டுக்கிறேன். இன்னும் சொன்ன உடனே திரும்பி பாஞ்சான் அவன் மேல. போட்டு குடிக்க வேண்டியதுதானே? அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? குடிச்சு தொலைங்கண்ணா. என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு அடுப்புல குழம்பு போல காலையிலே கொதிக்கிறான்னு ஒண்ணும் புரியல. அதுக்குள்ள காப்பி ஆறி போக குடிக்க முடியல இவனுக்கு. சூடா வேணும். இப்ப சுட வைக்க சொல்றதா? இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு யோசனை வந்துச்சு. சுட வைக்க சொன்னா திரும்ப கொதிப்பா. அதனால சைலன்ட்டா வாஷ் பேசின்ல போய் கொட்டிடுவோம்னு, எதுக்கு வீண் பிரச்சனை நினைச்சு நிறைய நெய் கொண்டு போய் தண்ணிய தொறந்து விட்டுட்டு திரும்பி பார்த்தா, பின்னாடி முறைச்சபடி அவ, "என்ன பண்ணுனீங்க?"ன்னு கேட்டா. முழி எல்லாம் பத்திரகாளி மாரி விரிஞ்சு. இவன் மாட்டிக்கிட்டான், வழிஞ்சான். காப்பி குடிச்சிட்டு கப்ப கழுவுறேன்னு சொன்னான். "ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க? காப்பிய முழுசா கொட்டுன நான் தான் பார்த்தேனே. அது பார்த்தனே. கதை விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் பித்தலாட்டம். பொய் தானா?"ன்னு முறைச்சுக்கிட்டே கேட்டான். அதுக்கு இவன், "இல்ல, சூடு ஆறிப்போச்சுன்னா நல்லா இருக்காது. உன்கிட்ட சுட வைக்க சொன்னா கத்துவ. அதான் காப்பிய தியாகம் பண்ணிட்டேன்" பணிவா சொன்னான். அதுக்கு அவ சொன்னா, "பால் விலை தெரியுமா? லிட்டர் ரூ. 60. காப்பி தூளு ஜிஎஸ்டியோட ரூ. 298. கொஞ்சமாவது உப்பு இருக்கா? அப்புறம் ஏன் நான் கத்துறேன்? கத்துற மாதிரி வேலை செஞ்சுட்டு கத்துறேன்னா ஏன் கத்த மாட்டேன்? செய்யறது எல்லாம் தீவினை. செஞ்சுட்டு ஆடு தின்ன கல்லை மாதிரி முழிச்சா கத்தாம என்ன பண்ணுவாங்க? உன்னை சொல்லி குத்தம் இல்ல." இந்த இந்த இடத்துல பாஸ் போடுறேன். இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. ஒரு சின்ன இந்த உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரிதான் இந்த பிரச்சனையும். இது அங்கனே முடிச்சிருக்கலாம். அப்ப எப்ப இந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எப்ப திரும்ப சண்டை ஆரம்பிக்குது? சண்டை வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி வரும். இதோட முடியுதா? கல்லை மாதிரி முடிச்சா கத்தாம என்ன பண்ணுவாங்க? அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை இப்படி வளர்த்திருக்காளே ஒருத்தி உங்க அம்மா, அவளை சொல்லணும். வளர்த்திருக்கா பாரு, வளம தெரியாம. எல்லாம் என் தலையெழுத்து. நான் கிடந்து அனுபவிக்கிறேன். அவ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா மகராசின்னு மூக்க சிந்தனா. ஏம்மா, ஏன் நமக்குள்ள நடக்குது எங்கேயோ இருக்கிற ஏன் அம்மாவை ஏன் இழுக்கிற? பாவம், அவங்க என்ன வளர்க்க எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம அவங்களை இழுக்காதன்னா. அதுக்கு அவ சொன்னா, ஆளை வளர்த்தா அறிவியும் சேர்த்து வளர்த்துருக்கணும்ல. இப்ப நான் கிடந்து லோட் படுறேன். எல்லாம் அவரை சொல்லணும். அதான் எங்க அப்பாவை பார்த்து 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 பிடிச்சாரு பாரு ஒரு மனுஷன். எனக்குன்னு பிறந்து வந்த மாதிரி. என்னத்த சொல்ல? ஒவ்வொருத்தையும் எப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்கேன். எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது. எல்லாம் என் தலைவிதி புலம்புனான். இப்பதான் இவனுக்கு வரக்கூடாத அந்த கோவம் வந்துச்சு. இப்ப என்ன கூப்பாடு போடுற? நீ சமைக்கிறதெல்லாம் ஒரு சமையல். அது திங்கணும் என் தலைவிதி. எனக்குன்னு வந்து சேந்தியே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? எங்க அம்மா சமைச்சா 8 ஊர் மணக்கம். அம்புட்டு ருசியா இருக்கும். உன் சமையல் நடக்கும்போது ஒரு வாசம் கூட வரதில்ல. நான் தலையிழுத்தேன்னு திங்கிறேன். அந்த கருமத்தை ஒரு சமையலா ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாம். உன்னை உன்னை ஒரு இளவும் தெரியாத மண்ணை கொண்டு வந்து ஏன் தலையில கட்டி வச்ச உங்க அப்பனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் கையில கிடைச்சான் அவ்வளவுதான்னு கோவமா கத்துனான். அதுக்கு அவ சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு, "என்ன செய்வ? எங்க அப்பாவை சொல்லியா? சொல்லு, கொண்டு பிடிவியா? இல்ல கொலை பண்ணுவியா? என்ன செய்வ?" படு கோவமா கேட்டான். "ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்க அப்பனை பார்த்தா, ஏயா பொண்ணுதான் பெத்தியா இல்ல பிசாச பெத்தியான்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன்." அதுக்குள்ள அவங்களோட மக தூங்கி எந்திரிச்சு வந்தான்.
என்ன இங்க சண்டைன்னு கேட்டா. உடனே அவ சொன்னா, ஏண்டி நான் நல்லா தானே சமைக்கிறேன். உங்க அப்பா எனக்கு பிடிக்கலையா, நல்லாவே இல்லையா, திட்டுறாருன்னு புகார் சொன்னா. அதுக்கு அவங்க மகன் சொன்னா, ஆமா சரியாத்தான் சொல்லியிருக்காரு. உன் சமையல் வாய்க்கு விளங்கல. பாட்டி ஜோரா சமைப்பாங்க. அம்புட்டு ஏன் ஸ்கூல்ல நீ குடுத்து விடுற சாப்பாட யாருக்காவது ஷேர் பண்ணுனா, வேன்னு பழிப்பு காட்டு வாழுக. அதனாலயே சாப்பிட முடியலன்னா குப்பையில தான் போடுவேன். அத ஒரு நாய் கூட மோந்து பார்க்காதுன்னா பாருவே. கோவம் உச்சி மேல ஏறிடுச்சு. கையில கிடைச்ச ஒட்டட அடிக்கிற குச்சியில அவள வெளுத்து வாங்கிட்டா. குட்டி பிசாசே! நீயும் உங்க அப்பனோட சேர்ந்துட்டியா? எனக்குன்னு யாருமே இல்லையா? நான் அனாதையா? கடவுளே! ஏன் இப்படி சோதிக்கிறன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டேன். இப்ப மக கேட்டா, என்னம்மா இது என்ன கொடுமையா இருக்கு? அடிச்சது நீ, அடி வாங்கினது நான். நான் தானே அழுகணும். அடிச்சிட்டு நீயே அழுகுறியே! இது என்ன அராஜகமா இருக்குன்னு சொன்னா. அதுதான் அதுதான் உங்க அம்மா வழக்கம். எல்லா தப்பையும் அவளே செஞ்சுப்புட்டு என்னைய ஏசுறதுதான் அவ பழக்கம். என்னத்த சொல்ல? அந்த காலத்துல சொன்னாங்க, ஆணுக்கு பெண் அடிமைன்னு. இப்ப எல்லாம் மாறி போச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு கொத்தடிமையா கொத்தடிமைன்னு ஆகி போச்சு. நாம ஏதாச்சும் சொன்னோம்னா, இது மாதிரி ஒப்பாரி வைப்பா. பாக்குறவங்க, இவன் அவள என்னமா கொடுமை பண்ணான். அவ பாவம் இப்படி அழுவா. இந்த ஆம்பளைங்களும் இப்படித்தான். கொடுமைக்காரவங்கன்னு நம்மளத்தான் கோளாறு சொல்லுவாங்க. அதுக்கு மகன் சொன்னா, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா. கொடுமைப்படுத்த மாட்டேன். நல்ல பொண்ணா இருப்பேன்ப்பா. நீங்க அழாதீங்கன்னு சொன்ன உடனே, அவ மக நம்ம கண்ணீரத்தான் தொடப்பான்னு ஆர்வமா பார்த்தா. ஆனா அவ நேரா அப்பாவ போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா. இப்ப ஆரம்பிச்சா பாரு கச்சேரி. அவ, ஏய் என்னடி நீ போய் ஏன் புருஷனை கட்டி பிடிக்கிறது? நானும் கட்டி பிடிப்பேன். இதுதான் என்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு கிட்ட வந்தான். அப்ப அவன் சொன்னான், கிட்ட வராத பயமா இருக்குது. சாத்துனாலும் சாத்துவன்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு ஓடினான். அவன் ஓட, அவ துரத்த, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து அவன ஒரு வழியா புடிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் கேட்டா, உண்மைய சொல்லுங்க. நான் நிஜமாவே கொடுமைக்காரியா? என் சமையலே நல்லா இல்லையா? சொல்லுங்கன்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு மோசம்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்லன்னா பொத்தம் பொதுவா. அப்ப அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இல்லையா? சொல்லுங்க ப்ளீஸ்ன்னா. அவன் திருதிருன்னு முழிச்சான். பழைய ஆடு திருடுன கல்லை மாரி கல்லை முழி. அத பார்த்துட்டு அவ சொன்னா, உண்மைதாங்க. எனக்கு சமைக்க வராது. எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாங்க. வளர்ப்பு எல்லாம் அப்பாவோடதுதான். அவரு தாய் இல்லாத புள்ளன்னு தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாரு. அவரே சமையல் எல்லாம் செய்வாரு. திரும்ப கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா, வர்ற பொண்ணு எப்படி இருப்பாளோ, ஒருவேளை என்ன சரியா கவனிக்காம கொடுமைப்படுத்துனா, அவரால தாங்க முடியாது. அதனாலயே கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம கல்யாண பேச்சு வந்தோனே சொன்னாரு, "கொஞ்சம் சமையல் கத்துக்கோமா. போற இடத்துல சமையல் தெரியலன்னா பிரச்சனை ஆயிடும்னு" சொல்லி கத்துக் குடுத்தாரு. ஆனா, கட்டி குடுத்த புளியோதரையும், சரியா கத்துக்காத வித்தையும் எத்தன நாள் தாங்கும்? இப்பதான் முயற்சி பண்ணி கத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க. சீக்கிரமே நான் நல்லா சமைப்பேங்கன்னு கண்ணீர் வழிய சொன்ன உடனே, இவனுக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சு. ஆனா, நீ நல்லாத்தான் சமைக்கிற. என்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன இருந்தாலும் நீ என்னோட தங்க பொண்டாட்டி இல்ல. உன்கிட்ட சண்டை சண்டை போட்டு நான் எங்க போவேன்னு சொன்னான். அதுக்கு அவ சொன்னா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கிண்டல் பண்றீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு புடிச்சது. எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிடுறீங்க. அதான் உங்ககிட்ட எனக்கு புடிச்சதே சொன்னான். அதுக்கு மகன் சொன்னா, என்ன ட்ராக் மாறுது? நீங்க 2 பேரும் சமாதானமாயி என்ன த்ராட்ல விட்டுருவீங்க போல. இதுதான் இந்த ஆம்பளைகளையே நம்பக்கூடாது கூடாதுப்பான்னு கன்னத்துல அடிச்சுக்கிட்டு சொன்னான். அப்ப இவன் கேட்டான், பெத்த அப்பாவியமாம்மா சொல்ற? அதுக்கு அவ சொன்னா, அப்பா லட்சணம் தெரியுதே. 1/2 மணி நேரத்துக்குள்ள கட்சி மாறியாச்சு. நீங்க எல்லாம் அரசியல்ல இருக்க வேண்டியவங்கப்பா. சரி சரி, இன்னைக்கு டிபன் கோவிந்தா. வழக்கம் போல பிரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு குளிக்க போனான். மக குளிக்க போன உடனே இவ கேட்டா, ஏங்க நீங்க அவசியமா ஆபீஸ் போயே ஆகணுமா?
கழுத்தை கட்டிக்கிட்டு கேட்டா. இங்கதான் விழுந்தான் அவன். போகலாம், போகாமலும் இருக்கலாம். என்ன அதுக்கு டீலுன்னு கேட்டான். போங்க செத்தான்டா சிவனேசன்னு அவளை கட்டி பிடிச்சான். அவன் அதுக்குள்ள ஒண்ணு சொன்னான், போதும் போதும், போருனா போருனா ரஷ்யாவும் உக்ரைன் மாதிரி சண்டை போடுறீங்க, சமாதானம்னா இந்தியாவும் ரஷ்யா மாதிரி ஆயிடுறீங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையப்பா, அதுக்கு உனக்கு வயசு பத்தாதுமான்னு இவன் சொன்னான். இந்த கதை சாதாரண ஒரு குடும்பத்துல நிகழ்ற சின்ன கதை தான், நிகழ்வு தான். அது ஒரு கதையா அழகா முத்துவிஜயன் ஐயா அழகா சொல்லியிருக்காரு. முத்துவிஜயன் ஐயாவும் மேல வந்தா நல்லா இருக்கும். இந்த கதையோட பின்னணி ஏதாவது சொன்னா. ஒரு இன்னொரு கதை. அழைப்பு பண்ணலாம் சகோதரர். ம் நீங்களும் அழைத்து பார்க்கலாம். வந்துட்டாரு. இந்த 2 கதைகள் படிச்சேன். பொண்ணுத்தாயும் போரும் சமாதானம் 2 கதை படிச்சேன். அந்த கதையை பத்தி முத்துவிஜயன் ஐயா உங்களுடைய பார்வை, கருத்து, இது எப்படி இந்த கதை, அதை பத்தி ஒரு உங்களுடைய இது புரிஞ்சா சொல்லுங்கய்யா. ஐயா ஒளிவாங்கியோட இணைப்பை எடுத்துட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முத்துவிஜயன் ஐயா அன்மியூட் பண்ணி பேச முடியுமா, இல்ல இன்னொரு கதை படிச்சது மொத்தமா கூட இந்த இன்னொரு கதை முத்துவிஜயன் ஐயா எப்படி யோசிக்கிறான்னு தெரியல. ஏன்னா தினசரி ஒரு கதை எழுதுறாரு. அவர் சொல்லுவாரு, வாக்கிங் போகும்போது எந்த போனையும் எடுத்துட்டு போக மாட்டாராம், அந்த சிந்தனையிலேயே இருப்பாராம். அப்படியே வாக்கிங் 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே அந்த வாக்கிங் போகும்போது அந்த நினைக்கிற அந்த எண்ணங்கள் தான் வந்து வந்தோடனே கதை கட கடன்னு எழுதிடுவாராம். இது அவரு சொல்றது. இப்ப இந்த கதை விதிப்படி அப்படின்னு ஒரு கதை. ஐயா பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தொடரலாங்க. நீங்க தொடருங்க, நீங்க தொடருங்க. விதிப்படி இந்த கதையை படிக்கும்போது ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கின்ற ஒரு அவலம் சொல்லலாம், ஒரு பெண்ணுக்கு கிடைக்காத சுதந்திரம் சொல்லலாம். ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு குடும்பங்கள்ல சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு வித்தியாசமான கதையா இருந்தது. நான் இது படிச்சோடனே கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்தது. எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சாரு முத்துவிஜயன் ஐயா அப்படின்னு அந்த மாதிரி வந்தது. விதிப்படி சிவப்பாயி வந்து அவளோட புருஷனுக்கு பொண்ணு கேட்டா. நான் இந்த ஃபர்ஸ்ட் லைனை படிச்ச உடனே எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா புருஷனுக்கு பொண்ணு கேட்டாளா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கதையோட சாராம்சம். சிவப்பாயி வந்து அவளோட புருஷனுக்கு பொண்ணு கேட்டா. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் புருஷனுக்கு 2ஆம் தரமா உங்க மூத்த மகளை கொடுக்கணும், நான் யார் கால விழுகணுமோ சொல்லுங்க விழுகிறேன், எப்படியாவது அது நடந்தாங்கன்னு அழமாட்டாத குறையா பேசுறான் சிவப்பாயி. என்ன புள்ள கிறுக்குத்தனமா இருக்குது, யாராவது தன்னோட புருஷனுக்கு பொண்ணு பாப்பாங்களா, அதுவும் 2ஆம் தரமா? இல்ல நீ கேட்கறதுக்காக பொண்ணத்தான் 2ஆம் தரமா கொடுப்பாங்களா? உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா, இல்ல நாங்க லூசுன்னு நினைச்சு வந்தியா, வேற வேலைய இல்ல நல்லா சொல்ல போனதான் வந்து கேக்குறேன்,
நீங்க உங்க பொண்ண குடுக்கலைன்னா நான் நாண்டுகிட்டு சாவற தவிர வேற வழி இல்ல. ஏன்னா அங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னையும் என் புருஷனையும் காப்பாத்தணும். நான் வேற வழி இல்ல. இது ஒண்ணுதான் வழி. தயவு செஞ்சு ஏற்பாடு செய்யுங்கன்னு அழுதா. விவரமா சொல்லு. என்ன நடக்குது? யார் இதெல்லாம் பண்றா? சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு கூதுப்படியா நான் பொறந்தது நல்லூரு, என்னப்பன் பொறந்தது செல்லூருன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஒரு இளவும் புரியல. கோவம் தான் வருது. நான் அப்ப அப்ப சிவப்பாயி சொன்னா, என் புருஷனுக்கு அவனோட ஆதா செல்மா அவங்க தம்பி மகள 2ஆம் தரமா கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணுது. ஏன்னா அவ தம்பி மகளுக்கு வயசாயிடுச்சு. ஒண்ணு கல்யாணம் கூடி வரல. அதுவும் போக அவ கன்றாவியா வாய் பூரா எத்து பல்லா இருப்பா. அவ வந்தானா என்னை ஒளிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பா. அதுதான் உங்க கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்குறேன். அது சரி, அதுக்காக என்கிட்ட ஏன் வந்த? நான் எப்படி என் மகளை 2ஆம் தரமா கொடுக்க சம்மதிப்பேன்? நான் கிடக்குறேன் விடு. என் மக எப்படி சம்மதிப்பான்னு நினைச்ச? உன் புருஷன் வயசு என்ன? அவ வயசு என்ன? உனக்கு மனச்சாட்சி இல்லையா? அதெல்லாம் பார்க்காமயே வந்திருப்பேன். உன் மக சாதகத்தை வாங்கி கொண்டு போய் ஜோசியக்கார மாமா கிட்ட கொடுத்து பார்த்தேன். அதுல அவளுக்கு 2ஆம் தரமா தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா அவளுக்கு 5 ஆம்பளை பிள்ளைகளும் 3 பொம்பளை பிள்ளைகளும் பிறக்கும். அமோகமா பேரம்பேத்திகளோட நீண்ட ஆயுசோட இருப்பா. ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அது மட்டுமா, என்னோட சாதகத்தையும் என் புருஷன் சாதகத்தையும் சேர்த்தே கொண்டு போய் கொடுத்தேன். அதை பார்த்துப்புட்டு எனக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அது நடக்கவே நடக்காது. ஆனா என் புருஷனுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கு. ஆனா அது ஏன் மூலமா இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நான் முன்னாடி சொன்னதையும் என் புருஷன் சாதகத்தையும் கூட்டி கழிச்சு பாரு. நான் ஏன் கேக்குறேன்னு தெரியும்னு சொன்னான். சிவப்பாயி ஆத்தாவும் இவரோட சம்சாரமும் ஒன்னா பிறந்தவங்க. இவரு சிவப்பாய்க்கு சித்தப்பா முறை வேணும். சிவப்பாய அவ புருஷன் மில்லு வேலை பாக்குறாருன்னு மில்லு வேலை பாக்குறாரு, நல்ல சம்பளம்னு கட்டி கொடுத்துட்டாங்க. சிவப்பாயி நல்ல ஆளு, கலரு, ஓங்குதாங்கான உடம்பு. அதே மாதிரிதான் அவளோட புருஷனும் 6 அடிக்கு மேல ஓங்குதாங்கா இருப்பாரு. பாக்குறவங்க எல்லாம் நிமிந்துதான் பேசணும். சிவப்பாயி கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 மாசத்துல உள்ளத்தச்சி ஆனா. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் ஆவலா பிரசவத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க. அப்ப பார்த்து அவளுக்கு அம்மா போட்டுடுச்சு. எல்லாருக்கும் பயமா போச்சு. என்ன ஆகுமோ ஏதுன்னு கலங்கி கிடந்தாங்க. அப்ப சிவப்பாயோட ஆத்தா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா, என் மகளையாவது காப்பாத்தி கொடுன்னு. அதே மாதிரி புள்ளைய காப்பாத்த முடியல, அவளை மாத்திரம்தான் காப்பாத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் முகமெல்லாம் அம்மா தழும்பா போச்சு. அதுக்கு பின்னாடி அவ வயிற்றுல எதுவும் தங்கல. 2 மாசம் 3 மாசம்னு நின்னு கழிஞ்சு போயிருச்சு. எதுவும் வயிற்றுல தங்கல. இதனால அவங்க வீட்டுல இவளுக்கு ஏச்சு பேச்சு. அவளோட மாமியா இவள மலடி மலடின்னு சாட பேசுறதும், ஊரெல்லாம் போய் எனக்குன்னு வாச்சிருக்கே ஒண்ணு, அது எதுக்கு பிரயோஜனம் இல்லாம, அது என்ன வயிறா இல்ல கால வாசலா, ஒண்ணும் தங்க மாட்டேங்குது, ஊரெல்லாம் ஏமானா ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு புரணி பேச ஆரம்பிச்சது. அத சிவப்பாயி அப்பப்ப வந்து அவளோட சின்னம்மா, அதாவது இவர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி அழுகுவா. அவளும் எல்லாம் சரியா போகும், உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி போகுது, பேசாம அழகர் கோயில சாமிக்கு வேண்டிக்கிட்டு தொட்டி கட்டி போடு, நீ தொட்டியை போட்டா சாமி வயித்த நிரப்பும்னு சொல்லுவா. ஆனா அது மாதிரி நடக்கல, பிரச்சனை தொடர்ந்துச்சு. அப்ப குலதெய்வம் கோயில்ல சூலாட்டு பூசையில சாமி அடிக்கிட்டே மடி பிச்சை கேட்டு காலில் விழுந்த சிவப்பாய். அப்ப சாமி சொல்லிச்சு, நீ கெடா வெட்டி பூசையப்பு எனக்கு வயிறு நிறையும், உனக்கு தொட்டியை கட்டுறேன்னு சொல்லுச்சு. அந்த பூசைக்கு இவரும் போயிருந்தாரு, சித்தப்பா. அங்க அவர் எதுக்கு வந்தாருன்னா, தன்னோட மகளுக்கு கல்யாணம் கூடி வரலன்னு சாமியாடிக்கிட்ட கேட்டாரு. இவருக்கு சாமியாடி சொன்னாரு, இன்னும் நேரம் வரலையேப்பா, கொஞ்சம் பொறு, மாப்பிள்ளை கொண்டாடுறேன்னு சொல்லுச்சு.
சிவப்பாயி புருஷன்கிட்ட சொல்லி எக்கச்சக்கமா செலவு பண்ணி கெடா வெட்டி பூசையும் போட்டான். அப்ப சாமி இறங்கி வந்தப்ப இவளோட புருஷன்கிட்ட உனக்கு சீக்கிரமே தொட்டி கட்டுறேன்னு வாக்கு கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு சிவப்பாயி நமக்கு தான் புள்ள பிறக்க போகுதுன்னு இருந்தா. ஆனா இவளோட மாமியா இவ புருஷனுக்கு தம்பி மகளை கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப இவர் போய் தன்னோட மக கிட்ட பேசினார். சித்தப்பா தன்னுடைய மக கிட்ட போய் பேசினார். இது மாதிரி உன்னை 2ஆம் தானமா சிவப்பாயி புருஷனுக்கு கேக்குறாங்க, என்ன சொல்றன்னு கேட்டார். அப்ப அவரோட மகன் சொன்னா, இது என்ன கூத்தா இருக்கு, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைங்கிற மாதிரி இருக்கு. நான் மாட்டேன். அவரு வயசு என்ன, என் வயசு என்ன, அதுவும் 2ஆம் தானமா. அதை விட முக்கியம் என்னோட பெரியம்மா மக எனக்கு சக்காலாத்தியா நல்ல கூத்துன்னு சொல்லிக்கிட்டு கோச்சுக்கிட்டு முடியாதுன்னுட்டா. அப்ப இவரு சொன்னாரு, உனக்கு ஒரு கண்ணு வச்சோம், ஒரு கண்ணு தான், அதுவும் சரியா தெரியாது, நாங்களும் எத்தனை மாப்பிள்ளை பாக்குறது, வாரவனெல்லாம் என்ன குருடிய காமிக்கிறீங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க, என்ன செய்ய பரிதாபமா சொன்னாரு. அப்ப அவரோட சம்சாரம் வந்து சொல்லிச்சு, ஆத்தா உனக்கு இதுவே அதிகம், மாப்பிள்ளை பார்த்து பார்த்து ஓஞ்சிட்டோம், ஒருத்தனும் சீண்ட மாட்டேங்கிறாங்க, எங்களை என்னத்த பண்ண சொல்ற, எல்லாம் உன்னை நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் செவப்பாய் கிட்ட பேசிட்டேன், அவ கல்யாணம் முடிஞ்சதும் தனியா போயிருவாளாம், உங்க கூட இருக்க மாட்டாளாம், கஞ்சி மாத்திரம் நீ ஊத்துனா போதுமா, இன்னொரு விஷயம், நீ மாட்டீன்னா அவ தொங்குவேங்கிறா, அதுக்கு நன்னூறு நம்ம பங்காளி பெரியசாமி அவர் மகளை கட்டி வைக்க ஒத்துக்கிட்டான், நானும் கோயில்ல போய் குறி கேட்டேன், சாமி உத்தரவு கொடுத்துச்சு, சும்மா விட்டியா பேசிக்கிட்டு கிடக்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதகத்துல சொன்ன மாதிரி புள்ள குட்டிய பெக்கிற வழியை பாருன்னு கோவமா சொல்லுச்சு. அப்ப இவர் மக அப்பா கிட்ட அழுதா, வேற வழியே இல்லையாப்பான்னு பரிதாபமா. அப்பா வேற வழியே இல்லையாப்பான்னு பரிதாபமா அப்பா இவர் சொன்னாரு, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், எல்லாம் அவன் செயல்னு. கேட்பாரு, ஏன்பா அவருக்கு 2ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி ஏன் செவப்பாய் அக்காவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு வந்துச்சே கோமா இருக்கு. அடிச்செருப்பால அடி அடிச்செருப்பால அடிப்பேன், என்ன பேச்சு பேசுற, இதுக்குதான் பொட்டச்சியில பேசக்கூடாதுங்கிறது கத்துனாரு. அப்ப மகன் சொன்னா, விதிப்படின்னு சொன்னீங்களே, அது நீங்க எழுதின விதிப்படி தானே. பலான்னு விழுந்துச்சு ஒரு அறை, அவளோட கன்னத்திலையும் அவரோட விதி மேலையும். இதோட முடியுது இந்த கதை. 3 கதை படிச்சுட்டேன். இன்னொரு கதை இருக்கு, நேரம் தான் படிக்கிறேன். முத்து விஜயனையா நீங்க. நல்லா பண்றீங்க. கதையை உணர்ச்சி பூர்வமா ப்ரெசென்ட் பண்றீங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கே நல்லா ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஆமா, கதை கேட்டவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம் பார்க்கணும். தோன்றின விதம், நீங்க எப்படி இந்த சிந்தனை இது இது இதெல்லாம் நடந்த சம்பவமா அந்த மாதிரி கேட்கிறேன். அதாவது இது எல்லாமே கிட்டத்தட்ட நடந்த சம்பவங்கள் தான். இது எதுவுமே வந்து முழுக்க முழுக்க கற்பனையெல்லாம் கிடையாது. முதல் கதை வந்து அன்றாடம் வீட்டில் நடக்கிற கதை தான். அது எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். எப்போ சண்டை ஆகுறது, சமாதானம் இது மாதிரி ஆகுறது. இப்போ இந்த கடைசியாக சொன்ன கதை வந்து இப்போ எங்கள் ரிலேஷன்லேயே நடந்த கதை தான் அது. அந்த கதை வந்து நான் எங்களுக்கு மூத்தவங்க, அவங்க எல்லாரும் இந்த இதில் வர்ற கேரக்டர் எல்லாமே எங்களுக்கு மூத்தவங்க, பெரியவங்க. நான் பின்னாடி கேள்விப்பட்டது தான் அந்த விஷயம்.
அப்போ அந்த விஷயம் கேள்விப்படும்போது அந்த கடைசியா சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் அந்த கதையோடைய உயிரே. அவங்க கேட்குறாரு இல்லையா, விதின்னு சொல்றீங்களே, அது நீங்க எழுதின விதி தானா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஆமா, அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தானே போயிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தைய பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா, அடுத்தது வந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ன்ற சிந்தனையா தான் போகுதே ஒழிய, குறை யார்கிட்ட இருக்கு, என்ன இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்ல. அதுக்கு பலியாடா மாறுறவங்க வந்து பெண்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து ஆண்கள் சார்ந்த சமுதாயமா தானே இருக்கு. அதை குறிக்கிற மாதிரி தான் அந்த கதையை எழுதினேன் நான். ஒவ்வொரு கதையுமே வந்து நம்ம பக்கத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். இந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம எப்படி கதையாக்குறோன்றது தான் கேள்வி. ஏன்னா எல்லா இடத்துலயும் நடக்கும். அதை எப்படி கதையாக்குவது, அதுல என்ன நம்ம நீதி சொல்ல வர்றோம்ன்றத வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு அந்த கதையை எழுதணும். அது மாதிரி தான் 3 சம்பவங்களுமே நடந்த கதை சம்பவங்கள் தான். அந்த 3 சம்பவங்களையுமே நான் வந்து கதையா எழுதணும்னு தோணுனோன்னு தான் உட்காந்து எழுதினேன். நீங்க சொன்ன மாதிரி வாக்கிங்ல போட்டு ஒரு மிஷின்ல போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா அந்த கதை வந்துடும். அந்த மாதிரி தான் எழுதினேன் நான். நன்றி. நன்றிங்க, நன்றி. இன்னொரு சின்ன கதை தான். அதோட முடிச்சுக்கிறேன் நானு. இந்த கதை ஒத்த ரூபா காசு அப்படின்னு சொல்லி. ஐயா மியூட் போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறேன். ம். ஒத்த ரூபா காசு அப்ப எல்லாம் நம்ம நெத்தியில வைப்பாங்க ஒத்த ரூபா காசு. அந்த ஒத்த ரூபா காசு அதை வச்சுதான் அந்த தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்காரு போல. அவர் தன்னோட கடைசி நேரத்துல இப்பவோ அப்பவோன்னு சொல்ல முடியாத அப்படி தத்தளிப்புல இருந்தார். சாப்பாடு சாப்பிடுறது நின்னு 1 வாரம் ஆச்சு. தண்ணி ஆகாரமா பால் ஜூஸ்ன்னு 2, 3 நாளா போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஆகாரம்னு இறங்குச்சு. அது அவரோட இறுதி மணி நேரங்கள். வைத்தியர் சொல்லிட்டார். பேச்சு மாத்திரம் நிக்கல. மெதுவான குரல்ல திக்கி திணறி பேசிக்கிட்டு இருந்தார். இதுல தன்னோட முந்தியில காசு முடிஞ்சு வச்சிருந்தாரு. அதை யாருக்கும் தரமாட்டாரு. இவரோட பேத்தி அதான் 2வது மகனோட மகளுக்கு மாத்திரம் அவுத்து ரூ. 1 எடுத்துக்க சொல்லுவார். அது எக்கேடு கெட்டாலும் அது அடிக்கடி நடக்கும். கிட்டத்தட்ட அவரோட மகனுங்க 2 மகளுக, அவளோட பிள்ளைக, பேரம்பேத்திக எல்லாருக்கும் வர சொல்லி தகவல் சொல்லியாச்சு. அவரோட சம்சாரம் 2 படியே இவரை தனியா தவிக்க விட்டுட்டு பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டா மகராஜ். இவரு அதுக்கப்புறம் நாரா கிடந்து பொழப்பு நாறி போச்சு. போன மாசம் வரைக்கும் அவரோட 4வது மகன் வீட்டுலதான் கிடந்தாரு. அவனோட சம்சாரம் பண்ணின கூத்துலதான் அவரோட 2வது மகன் அவரை தூக்கி வந்து தன்னோட வீட்டுல வச்சுக்கலாம். அந்த மகனுக்கு இந்த மகனுக்கும் ஆகாது. அதனால சண்டை போட்டு தூக்கி ஏற வேண்டியதா போச்சு. வரும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு 1 ரூபாயும் 500 ரூபாய் நோட்டாவும் மாத்தி வச்சிருந்தாரு. எதனாச்சும் செலவுனா இதுல இருந்து எடுத்துக்கன்னு மருமக கிட்ட சொல்லுவார். ஆனா அவ இருக்கட்டும்யா பாத்துக்கலாம்னு சொல்லிடுவான். 2வது மகன் ஓரளவு வசதியோட தான் இருந்தான். இவன மாதிரி இல்ல. இவனுக்கு புள்ள குட்டிக்கு அதிகம். அதுல வாக்கிங் கை குழப்பு. அதுல இவரை வச்சு பராமரிக்க முடியுமான்னு இவனோட சம்சாரம் கேட்டப்ப, கஞ்சியோ கூழோ ஒரு வாய் ஜீவன் நம்ம குடிக்கிறத குடிச்சிட்டு இருக்கணும். இங்க சொன்னாரு. படுக்கையிலே கிடக்குறாரு. தூக்க வைக்க ஆள் இல்ல. அதனால முதுகெல்லாம் புண்ணா போச்சு. என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்களேன்னு கேட்டா. எங்கனால அப்படி முடியும். ரொம்ப காசலையா இருந்தா தூக்கிட்டு போய் பார்க்க தானே. அவரு என்னைய மாத்திரமா பெத்தாரு. 4 மகன் 2 பொம்பளைகளை பெத்தாருல்ல. நாங்களே பார்க்கணும்னா தலையெழுத்து. ஒரே சத்தம் போட்டா அவன் சம்சாரம். அதுதான் தூக்கி வந்துட்டேன்னு சொன்னான் இவன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரிக்கையில இவர் பொண்ணுகளுக்கு நகையும் பையன்கள் 3 பேருக்கும் மெயின் ரோட்ல இடமும் கொடுத்தாரு. அது என்ன கோவமோ இந்த 2வது மகன் மேல
அவனுக்கு அங்க இடம் கொடுக்கல. பூர்வீக வீட்டுல 5 பங்கு, அதுல 2 பங்கு மாத்திரம் இவனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு இது வேண்டாம், மெயின் இடம் கொடுங்கன்னு கேட்டதை காதுல வாங்கிக்கவே இல்லை. அதுக்கு அவர் இவங்கிட்ட சொன்னாரு, பாவம் அவனுங்களுக்கு சரியான பொழப்பு இல்ல, நீ கவர்மெண்ட் வேலையில இருக்கிற, அவங்களுக்கு விட்டு கொடுன்னு சொல்லிட்டாரு. இம்புட்டுக்கும் அவங்க காசு பணத்தோட நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. தான் கடனோட மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருந்தான். அவர் அப்படி செஞ்சதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு இவன் சம்சாரம் சொல்லுச்சு. அது என்னன்னா, அந்த 3 பேர் சம்சாரங்களும் இவரோட சொந்த பேத்திய. இவன் மாத்திரம்தான் சொந்த பேத்தி கிடையாது. அப்படி ஒன்னும் தூரம் இல்ல, அவரோட அண்ணனோட பேத்தி. அதான் ஓரவஞ்சகம்னு குத்தம் சொன்னான். அதோட இல்லாம தனக்கும் தன்னோட சம்சாரத்துக்கும் கடைசி காலத்துக்கும் ஈமக்கிரியைகளுக்கும் ஒரு தொகை தனியா பிரிச்சு அதுல பாதிய 3வது மகன் கிட்ட கொடுத்து சம்சாரத்தை பார்த்துக்கவும், இன்னொரு பாதிய 4வது மகன் கிட்ட கொடுத்து தன்னை பார்த்துக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தார். இதுல அவரோட சம்சாரம் மகராட்சி 3வது மகன் நல்லபடியா முடிச்சு வச்சான். இவர் பாடுதான் திண்டாட்டமா போச்சு. 2வது மகன் கடனாளி. அவங்கிட்ட இவர் சொன்னாரு, நீ போய் என் பணம் அவன்கிட்ட இருக்கு, போய் வாங்கிட்டு வந்து எனக்கு செலவு பண்ணி தூக்கி போடுன்னு சொன்னாரு. அதுக்கு அவன் சொல்லிட்டான், அவங்களுக்கே தெரியணும், நானா போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இவர் உடனே அதான் 2வது மகனுக்கு பொண்ணு கொடுத்தது வந்து விஷயத்த கேள்விப்பட்டு தன் மகளோட கஷ்டத்தை பார்த்துட்டு 4வது மகன் கிட்ட போய் பணம். அதுக்கு அவங்க, அதெல்லாம் செலவாகி போச்சு, ஒன்னும் பாக்கலன்னு சொல்லவும் வருத்தமா போச்சு. இது காத்து வாக்குல இவரு காதுல விழ இவர் அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். விளங்காத பையன், கொடுத்த காசை எனக்கு செலவு பண்ணாம தீந்து போச்சுன்னு சொல்றானே, விளங்குவானான்னு திணறி கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்ப 2வது மகனோட சம்சாரம் சொல்லிச்சு, போனா போட்டும் ஐயா, செலவோட செலவா கண்ணோட கடனா பாத்துக்கிறோம், அது ஒண்ணும் எங்களுக்கு புதுசு இல்லைன்னு சொல்லிச்சு. அப்ப அவரு, நான் தப்பு பண்ணிட்டேன், சொத்து பிரிக்கையிலே நான் கொஞ்சம் விஷயத்துல சரியா நடந்துக்கல, அதுக்கு காரணம் என்னோட பேத்தி பாசம், ஆனா அதுக்கு சரியான பாடம் சொல்லிட்டேன் என் மகன். நீ மகராசி, உனக்கு நான் சரியா செய்யாட்டியும் என்ன கடையத்துல முழிக்காம நான் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. அதே நேரத்துல அவன் இதுக்கான பலனை அனுபவிப்பான்னு சொன்னார். அப்ப 2வது மகனோட மாமியார் சொன்னாங்க, பாவம் அவனு இவரோட சாபத்துக்காக வேணாம், நான் ஒரு யோசனை சொல்றேன், அது மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு மஞ்சப்பை நிறைய காசுகளை வாங்கி அதுக்குள்ள போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பையன் இவர்கிட்ட காமிச்சு, சித்தப்பா, இப்ப போய் உங்க மகன் கிட்ட கேட்டேன், அவன் எங்கெங்கயோ கேட்டு கடன் வாங்கி உங்க பணத்தை இந்த பையில போட்டு கொடுத்துட்டான், அதனால இனிமே அவனை திட்டாதீங்க, பாவம் அவனும் உங்க மகன் தானேன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அவருக்கு கோவமே வந்துருச்சு. யாருக்கு அதுல நம்ம பூ சுத்துற, அவனாவது கூடாது, அவன் கொடுத்ததுலன்னு எனக்கு தெரியும், என்னை ஏமாத்த முடியாது, கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கேட்காமலே கொடுப்பான், முடியாதுன்னு சொல்றவன் எப்படி கேட்டாலும் யாரு கேட்டாலும் தரமாட்டான், என் மகனை பத்தி எனக்கு தெரியாதா, கோமான்னு சொல்லும் போது அவர் கண்ணு கலங்குச்சு. இப்ப 2வது மகனோட சம்சாரத்தை பக்கத்துல வர சொன்னாரு. வந்தவுடன், ஏமா என் தாய் போன்றவளே, உள்ளார போய் 90 விபூதி எடுத்துட்டு வாமான்னு சொன்னார். அவ உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு 90 தட்டை கொண்டாந்தா. அதை கையில வாங்கிக்கிட்டு சொன்னாரு, உனக்கு நான் சொத்து எதுவும் பெருசா கொடுக்கல, உன் பிள்ளைகளை என் பேரம்பி வர சொல்லுன்னு சொன்னாரு. எல்லாரும் வந்தவுடன் ஒவ்வொருத்தரா கும்பிட்டு நெத்தியில 90 வச்சு விட்டாரு. கடைசியில 2வது மருமகளை கூப்பிட்டு நெத்தியில 90 பூசி விட்டு கண்கலங்க சொன்னார், உனக்கு சொத்து பத்து பெருசா கொடுக்கல, ஆனா யாருக்கும் கொடுக்காத மனசார ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இப்ப நீ சிரமப்பட்டாலும் உன்னோட பிள்ளைக பேரம்பேத்திய நல்லா வருவாங்கம்மா, நல்லா கடைசி வரை உன்னை வச்சு காப்பாத்துவாங்க, இது நடக்கும், அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பெரிய சொத்து, இந்தா ₹1, இத பத்திரமா வச்சுக்க, இன்னொரு ₹1 வேட்டில முடிஞ்சு வச்சிருக்கேன், அது என்னோட நெத்தியில கடைசியா வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடினார். அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. அதுக்கப்புறம் அதுவும் நின்று போச்சு. அப்ப எல்லாரும் பெருங்குரல் கொடுத்து அழுதாக. அப்ப 2வது மருமகளும் பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுதாக. அவரோட முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது.
அது தன்னோட கடமையை முடிவில்லா நிம்மதி. இது எதுவுமே தெரியாம 2வது மகனோட அதிகம் போல ஐயா ₹1 கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட. இந்த கடைசி ₹1 அவரோட நெத்தியில இருந்துச்சு. அது அவரோட காசு. அது அவர் தனியா வச்சிருந்த ஒத்த ரூபா காசு. கதையை முடிஞ்சிருச்சு. வயசான காலத்துல அந்த கடைசி நிமிடங்கள், அந்த நேரத்துல இருக்கிற மனநிலையை வந்து அழகா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 4 கதைகளும் பொறுமையா கேட்டு அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க என்பது சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழிமின் என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய அற்புதம் நிறைந்த வழிகள், எழுமின் விழிமின் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய் என்கின்ற வார்த்தைகள் நிறைந்தது. அறியாமையிலிருந்து எழுந்து சுய ஆற்றலை உணர்ந்து இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராடு என்கின்ற வரிகளை நமது தொகுப்பின் மைய சிந்தனைகளாக வைத்து கடந்த வாரம் எழுமின், இந்த வாரம் விழுமின் என்கின்ற தொகுப்பில் பயணித்து வருகின்றோம். நமது சுய ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நமது சுயத்தை இன்னும் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது, நமது வாழ்வை இன்னும் சிறப்பாக எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மலரும் என்பதே இந்த வார மைய சிந்தனையாக எடுத்து பயணித்து வருகின்றோம். நம்மை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, நம்மை இன்னும் புடம் போட்டு பார்ப்பதற்கு எப்பொழுதுமே சிறுகதைகள் பேருதவி புரிகின்றன. அதிலும் அன்பு ஐயா எழுத்தாளர் முத்து விஜயன் அவர்களுடைய சிறுகதைகள் என்பது அந்த மண்ணின் மனதோடு இணைந்து வாழ்வியலை, யதார்த்த வாழ்வியலை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த கதையாக எப்பொழுதுமே இவரது கதைகள் மலரும். ஏதோ நமக்கு தெரிந்தவர்கள் அருகாமையிலிருந்து பேசுவது போன்ற உணர்வை எப்பொழுதும் பரிசளிக்கக்கூடியது அன்பு சகோதரர் அவர்களுடைய உரை, சிறுகதைகள். இன்று அவர் நம்மோடு இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மொத்தம் 4 கதைகள் இன்று நமது தளத்தில் அன்பு ஐயா முத்து விஜயன் அவர்களுடைய சிறுகதைகள் பகிரப்பட்டன. அன்பு ஐயா முத்து விஜயன் அவர்கள் தினந்தோறும் ஒரு சிறுகதையை எழுத வேண்டும் என்கின்ற உள்ள கிடக்கையோடு அதை தொடர்ந்து முயற்சித்து எழுதி வருபவரும் விடாமுயற்சி உடையவருமாக நம்மிடையே பரிணமிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நடைபயணத்தின் போது அழகாக குறிப்பிட்டிருந்தார். அந்த நடக்கும் இயந்திரத்தில் இவரது நினைவுகளை அங்கு இடும் பொழுது அது சிறுகதைகளாக மலர்ந்து மனம் வீசுவதாக குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நடைபயணத்தோடு தமது வாழ்வியல் சிந்தனைகளையும் நடைபெற்ற சம்பவங்களையும் அசைபோட்டு அதன் வாயிலாக ஒரு நல்ல ஒரு சிறுகதையை மலர செய்து அதை அன்றாடம் எழுதுவதை இயல்பாக்கி கொண்டுள்ள அன்பு சகோதரர் அவர்களுடைய
விடாமுயற்சி என்பது போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய ஆவணப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நாளைய வரலாற்றின் ஆவணமாக நிச்சயமாக பதியப்பட்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பரிமாற்றம் பெறும். பொன்னுத்தாய் என்கின்ற ஒரு சிறுகதை வாயிலாக அன்றாடம் ஒவ்வொரு குடும்பத்தில் எந்த அளவிற்கு மாமியார் மருமகளுடைய உறவு நிலை ஒற்றுமை நிறைந்த ஒன்றாக துவங்கி அதன் பிறகு பொறாமை கொண்ட சிலருடைய பேச்சுகளுக்கு அவர்கள் காது கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வியல் பாதை எவ்வாறு மாற்றம் பெற்று அவர்களுக்குள் பகைமை உணர்வு வளர்ந்து ஒருவர் மற்றொருவரை எவ்வாறு பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு, அதுவும் உயிரை கூட பணயம் வைக்கக்கூடிய அளவிற்கு பகை உணர்வை தூண்டக்கூடியவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய உலகில் நாம் இத்தகைய சூழ்நிலைகளை எவ்வாறு கடக்கின்றோமா இல்லது அதற்கு ஆட்படுகின்றோமா என்பது இது பெண்களுக்கான மற்றும் குறியீடாக பார்க்கவில்லை. யதார்த்த வாழ்வியலில் ஒவ்வொருவருக்குமான குறியீடாக எப்பொழுதுமே இருக்கின்றது. நல்ல நட்பு இருக்கக்கூடிய இடத்தில் அதை கலைக்கக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய எண்ணற்ற சம்பவங்கள் நம்மை சூழ்ந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. அதன் பிறகு ஒருவருக்கு உடல் நலமற்ற சூழலில் மற்றொருவர் எவ்வாறு உதவுகின்றார், அவர்களுடைய உறவு நிலை மீண்டும் எவ்வாறு புதுப்பிக்கப்படுகின்றது என்கின்ற வகையில் முதல் சிறுகதையை வெகு நேர்த்தியாக உணர்வு பூர்வமாக நமக்கு வழங்கினார் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள். இரண்டாவது சிறுகதையாக போரும் சமாதானமும் என்கின்ற அற்புதமான ஒரு சிறுகதை. இயல்பாக ஒரு கணவன், மனைவி, குழந்தை இவர்களுக்குள் அன்றாட வாழ்வில் யதார்த்தமாக பொரிந்து போகக்கூடிய உணவு சார்ந்த ஒரு பகிர்தலை சிறுகதையின் மைய கருவாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னணியாக நடைபெற்ற சம்பவங்கள் மற்றும் அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பாராட்டும் மனப்பாங்கு, விட்டு கொடுக்கும் மனப்பான்பு, ஒரு குடும்பத்தில் எந்த அளவிற்கு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், சிறு சிறு குறைகளையும் பெரிதுபடுத்தி அதை பூதாகரமாக்கி நாமே நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் நமது வாழ்வியலிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை கலந்து ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து எவ்வாறு சிறப்பாக பயணிக்கலாம் என்கின்ற கருப்பொருளை போரும் சமாதானமும் என்கின்ற கதை வாயிலாக வெகு நேர்த்தியாக அன்பு சகோதரர் முத்து விஜயன் அவர்கள் படைத்திருக்கின்றார். அந்த படைத்த விருந்தை நமக்கு பகிர்ந்தளித்துள்ளார் அருள் சேவியர் அவர்கள் அற்புதமாக. அடுத்த கதையாக விதிப்படி என்கின்ற சிறுகதை என்பது சமூகத்தில் இன்றளவும் அரங்கேறி வரக்கூடிய ஆணாதிக்க சமூகத்தின் வேர்களை அசைத்து பார்க்கின்ற ஒரு சிறுகதையாக அற்புதமாக வடிவமைத்துள்ளார் அன்பு சகோதரர் முத்து விஜயன் அவர்கள். மனைவியே கணவனுக்கு பெண் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எவ்வாறு இருக்கின்றது, அவரது மனதளவில் எந்த அளவிற்கு இதனுடைய வலியும் வேதனையும் இருக்கும், திருமணத்திற்கு பின்பு ஒரு தாழ்வாரம் தனியாக ஒரு வீடு அமைத்து அதற்குள் தனியே சென்று விடுவேன் என்று பெண் பார்க்கக்கூடிய ஒரு படலம், அதே போல ஒரு பெண்ணின் குறைந்த பார்வையுடைய ஒரு பெண்ணை நிராகரிக்கக்கூடிய சமூகத்தின் யதார்த்தங்கள், ஏதோ தமக்கு கிடைத்த ஒரு மாப்பிள்ளையை மனம் முடிக்கலாம் என்கின்ற வகையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தும் முயற்சி, அந்த சூழலில் நெற்றி பொட்டில் தெரித்தார் போல அந்த விதிப்படி என்கின்ற தலைப்பிற்கு ஏற்றவாறு யாரின் விதிப்படி என்கின்ற கேள்வி என்பது சமூகத்தில் தம்முடைய ஆதிக்கத்தை செலுத்துபவர்களுக்கு விடக்கூடிய அறையாக இந்த கதை மலர்ந்து
மணக்கின்றது. நிச்சயமாக நாமும் பல்வேறு வகைகளில் மனதளவில் நாம் நல்லவர்கள் என்கின்ற மனப்பாங்குடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யதார்த்த வாழ்வில் நாம் எண்ண ஓட்டத்திற்கும் நமது சிந்தனைக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக நமது செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஊரில் பெரியவராக வலம் வரலாம், உள்ளத்தில் பல நேரங்களில் சிறியவர்களாகவே இருந்து கொண்டே இருக்கின்றோம். இது போன்ற மனப்பாங்குகளுக்கு சவால் விடக்கூடிய அளவில் விதிப்படி என்கின்ற சிறுகதையை வெகு நேர்த்தியாக படைத்துள்ளார் அன்பு சகோதரர் முத்து விஜயன் அவர்கள். அதை அருள் சேவியர் அவர்கள் அற்புதமாக நமக்கு உணர்வு பூர்வமாக கடத்தினார் என்றுதான் கூற வேண்டும். நிறைவாக ஒத்த ரூபாய் காசு என்கின்ற சிறுகதை. நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் ஒருவருக்கு உடல்நலமற்ற சூழல் இருந்தாலே அங்கு ஒரு இறுக்கத்தன்மை, குடும்பத்தின் மகிழ்வை சற்று தளர்த்தக்கூடிய ஒரு விடயமாக எப்பொழுதுமே இருக்கும். கனத்த பொழுதாக அந்த பொழுதுகள் மாறிவிடும். ஆனால் அத்தகைய சவாலை எதிர்கொண்டு அந்த பெரியவரை பார்க்கக்கூடிய, பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவர் பார்த்து ஆசையாக வளர்த்த பிள்ளைகள் கவனித்து கொள்ளாத சூழல் நிலவுகின்ற தருணம். அத்தகைய சூழலிலும் கண்ணும் கருத்துமாக தம்முடைய அந்த பெரியவரை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அந்த இரண்டாவது மருமகள், அதற்கு பிறகு அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த பெரியவர் கண்ணீர் மல்கும் தருணம் என்பதும் ஒரு குற்ற உணர்வின் சாயலை இங்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நம்மை காப்பார்கள், பாதுகாப்பார்கள், நம்மை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சவுக்கடியாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. யதார்த்தம் வேறாக மாறிப்போவதையும் இந்த சிறுகதை சுட்டு காட்டுகின்றது. நமது வாழ்வியலில் இது போன்ற, அதாவது வயதான காலங்களில் பார்த்து பராமரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் சூழல் இருக்கின்றதா என்று பார்த்தால் வருந்தத்தக்க விடயமாக இருக்கின்றது. நிறைய பெரியவர்கள் குற்றுயிராய் படுத்த படுக்கையாய் பார்க்க ஆளில்லாமல் தவிக்கக்கூடிய அவலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய யதார்த்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கனத்த பொழுதுகளை கண்ணீர் மல்க வாசித்தார் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள். முத்து விஜயன் அவர்களுடைய அந்த எழுத்துக்களின் கோர்வைகளும் நமக்கு கண்ணீர் துளிகளை பரிசளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆம், எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே சீர்திருத்தவாதிகளாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சமூகத்தை ஆக்குவதற்கான, படைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றார்கள். யதார்த்த வாழ்வியல் சம்பவங்களை நமது வாழ்க்கையோடு இணைத்து அசை போடும் பொழுது நாம் இந்த இடத்தில் எங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற பார்வை நமக்கு புரிய துவங்குகின்றது. நம்மை நாம் இன்னும் செதுக்கிக் கொள்வதற்கான வழிகள் விசாலப்பட துவங்குகின்றன. நமது வாழ்க்கையின் போக்கை நாம் மாற்றிக்கொள்வதற்கான காலமும் நேரமும் அவகாசமும் அளிக்கப்படுகின்றது என்பதற்கான புரிதல் இந்த கதைகள் எப்பொழுதுமே நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் எழுத்தாளர் முத்து விஜயன் அவர்களுக்கும் பாராட்டுக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நாளை நமது தளத்தில் வாசிப்பு மனதின் திறவுகோள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி செல்வராம் அவர்கள் நம்மிடையே சிறப்புரை வழங்க இருக்கின்றார். முதல் முறையாக நமது தளத்தில் நாளை தமது பகிர்தலை வழங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் இன்று நம்மோடு பேசும் தளத்தில் இணைந்துள்ளார். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம்.
இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அன்பிற்கினிய நண்பர்களே, அன்பு நண்பர், நமது தளம் சரித்திரம் படைப்போம் தளம் உருவாவதற்கு முன்பு நம்மிடையே பலர் பயணித்த ஒரு அற்புதமான தளம் க்ரோ வித் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். அதன் நிறுவனர் அன்பு சகோதரர் மகேந்திரன் பெரியசாமி அவர்களுடைய தாயார் இன்று காலை இறைவனடி சேர்ந்தார். அன்பு அம்பா மருதாம்பாள் பெரியசாமி அவர்கள் இறைவனடி சேர்ந்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் வருத்தங்களுடன் பதிவிட்டுக் கொள்கின்றோம். அன்பு அம்மா அவர்களுடைய ஆன்மா இறைவனின் திருவடியில் இளைப்பாற இந்த தருணத்தில் பிரார்த்திக்கின்றோம். ஒரு நிமிட மௌனம் இப்பொழுது ஏறெடுக்கப்படுகின்றது. அனைவரும் அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக பிரார்த்தித்துக் கொள்ள இந்த தருணத்தில் அழைக்கின்றோம். மௌனம் தொடர்கின்றது. திருமிகு மகேந்திரன் பெரியசாமி அவர்களுடைய தாயார் மருதாம்பாள் பெரியசாமி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக பிரார்த்தித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. எங்களது கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள சிறுமருதூர் சமயபுரம் கோவில் அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சார்ந்தவர் அன்பு நண்பர் மகேந்திரன் பெரியசாமி அவர்கள். நானும் அவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே பள்ளியில் பயின்றோம். அருகிலுள்ள வாலாடி அரசினர் உயர்நிலைப் பள்ளி என்கின்ற பள்ளியில் பயின்றோம். இந்த சொல்லரங்கில் ஒரு தவிர்க்க இயலாத ஆளுமைகளுள் ஒருவராக விளங்குபவர் மகேந்திரன் பெரியசாமி அவர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறைய மனங்களை உள்ளங்களை ஆற்றுப்படுத்தியவர்கள் வரிசையில் அவரது பங்கு என்பது அளப்பரிய ஒன்று. தனது தாயாரை இழந்து வாழக்கூடிய அன்பு சகோதரர் மகேந்திரன் பெரியசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பதிவு செய்து கொள்வதில் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றது. நன்றி. கற்பகவல்லி தோழர் அவர்களை தொடர அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருள் சேவியர் அவர்கள் விழிமின் தொகுப்புல முத்துவிஜயன் ஐயாவுடைய கதைகளை ரொம்ப சிறப்பாக வாசிச்சாரு. ஐயா முத்துவிஜயன் ஐயா நம்மோட இணைந்திருப்பது மிகவும் சிறப்பு. மிக்க அருமையான பகிர்வுக்கு நன்றி. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரனுடைய தாயாருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல மனிதர். மரணம் ஒன்றுதான் எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. என்னுடைய இரங்கலை தெரிவிச்சு கொண்டு நான் கதைக்கு போறேன். சேவியர் முத்து விஜயனையும் எனக்கு தெரியும், சேவியரையும் தெரியும். அதாவது எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு நிகழ்வையுமே சொல்லக்கூடிய அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒண்ணுதான், பொதுதான். ஆனா அந்த அனுபவங்களை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய முறைகள்ல தான் அது வேறுபடுது. காதல் என்பது காலங்காலமா அன்று முதல் இன்று வரை நின்று நிலவக்கூடிய ஒரு சொல்லுனாலும் கூட அதை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தக்கள் இன்று வரைக்கும் அது புத்தம் புதிதாகவும் இருக்குது இல்லையா? அதை போல மனித வாழ்வின் நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வா இருந்தாலும்
அடிநாதமே அதுதானே, வாழ்வினுடைய அடிநாதமே அதுதானே. அவ்வாறு அந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை முக்கியமா அந்த மண் வாசனையோட தர்றதுதான் மிகச்சிறந்த ஒரு பங்கு இதுல. அந்த மண் வாசனை மாறாம அந்தந்த வட்டார மக்களுடைய அந்த வழக்குல அது ரொம்ப எளிமையா ஆஹ் சொல் எல்லோருக்குமே விளங்குற மாதிரி மனதுல பதியிற மாதிரி ஒரு ஆவணப்படுத்துறதுன்றது மிகச்சிறந்த ஒரு பணி. சாதாரண உரைநடையில எழுதிட்டு போகாத வட்டார வழக்குல எழுதுறதுன்றது ரொம்ப அது வந்து பிற்கால கொஞ்ச நாள் பொறுத்து படிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிலை வந்து அஹ் மறையாம இருக்க உதவும் அது. அந்த வகையில முத்து விஜயனுடைய அந்த பணி ரொம்ப சிறப்பான ஒண்ணு. சின்ன சின்ன செய்திகளா இருந்தாலும் கூட சின்ன சின்ன செய்திகள் தான் சிறு சிறு துளிதான பெரிய வெள்ளமா மாறி மழை துளி பெரிய வெள்ளமா வருது. அது போல இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கை தேரை இழுத்து செல்லக்கூடியது. அந்த அந்த நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய உரசல்கள், சிராய்ப்புகள் இது எல்லாத்தையும் சொல்றதுல விஜயனுக்கு எதிரே அவர் தான். அது நம்ம சேவியர் ரொம்ப அழகா வாசித்தார். அதாவது எவ்வளவு உயர்ந்த பொருளையுமே ஒரு உயர்ந்த பாத்திரத்துல தட்டுல வச்சு தரும்பொழுதுதானே அது மதிப்பு இன்னும் அதிகமாகுது. அது போல ரொம்ப அழகா வாசித்தாரு அவரு. ரொம்ப நல்லா இருந்தது. பிரிட்டோவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த கதையை பத்தி ஒவ்வொரு கதையுமே நம்ம மேல ஒண்ணு எழுதிட்டு கீழே டிட்டோ போடுற மாதிரி அதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது பிரிட்டோ. ரொம்ப எவ்வளவு அழகா ஒவ்வொரு கதையுமே சிறப்பா எடுத்து சொன்னீங்க. வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. நல்லது. ஒவ்வொரு கதையுமே நல்லா இருந்தது. சின்ன சின்ன உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கைய நடத்தி கொள்ளுது. முக்கியமா இந்த நம்மை சுற்றி உள்ளவர்களை நல்லவங்களா இருந்தாலும் கூட அவர்கள் மனதை பாதிப்பது எதுன்னு சொன்னா இந்த பொறாமை, கோபம், இந்த உணர்வுகள் தான். வள்ளுவரே ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. சினவென்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு இருப்பாரு. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பார். உன்னுடைய பகைவர்கள் வந்து உனக்கு வந்து வேற பகைவர்களே தேவை கிடையாது. உன்னுடைய பொறாமையே உன்னை அழிக்க போதுன்னுவார். அப்படிதான் அந்த அலமேலு கடைசியில பொறாமையால தனக்கு கிடைக்காதது சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு 2 கண்ணு போகணும்னுட்டு. நம்முடைய நம்முடைய இழப்பு தான் நமக்கு பெருசு, அதை யோசிக்க மாட்டாங்க. அதே போல அவ அது மாதிரி பண்றா. கடைசியில அது அவளுக்கே ஒரு துன்பம் துன்பம் வரும்பொழுது எது சரி எது தவறுன்னு அவளுக்கு புரிய வைக்குது. அது போல ஒவ்வொரு கதையுமே பொதுவாவே அந்த எங்களுடைய இளமை பருவத்துல எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொன்னாலே யோசிக்காம இன்னொரு கல்யாணத்தை பண்றது, மனைவிக்கு தெரிஞ்சு பண்றது, தெரியாமையே பண்ணிக்கிட்டு வந்து பண்றது, இப்படி எல்லாம் பல நிகழ்வுகள் இருக்குது. எங்க குடும்பத்துல கூட அந்த மாதிரி 2 நிகழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரணமானது. பெண்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதுன்றதே பொதுவா இல்லவே இல்லை. அப்படிதான் அப்ப சொல்லலாம். இப்ப எவ்வளவு காலம் மாறிக்குது. அதே நேரத்துல காலம் மாறினாலும் கூட அந்த பொறுமைன்றதெல்லாம் இப்ப இல்லாமே போயிடுச்சோன்னு எனக்கு தோணும். அது போல அதுக்காக யாருடைய யாருடைய விதி, யார் எழுதின விதின்னு கேட்ட அந்த சில சொற்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னுவாங்க. அது போல அழகா அந்த கொல்லக்கூடிய வார்த்தை மாதிரி அழகா அந்த பிள்ளை கேட்கிறா. அவங்க அப்பாவால என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்லணும்னா கடந்து போடுவாங்க. அது மாதிரி நல்ல உணர்வுகளை எல்லோரும் மத்தியிலும் விதைக்கிறதுன்றது மிகப்பெரிய செயல். அது அந்த செயலை ரொம்ப அழகா முத்து விஜயன் பண்ணிருக்கிறாரு. நம்ம சேவியரும் ரொம்ப சிறப்பா அதை வெளிப்படுத்திருக்கிறாரு. அதுதான் அந்த மெயினான ஒரு நிகழ்வு. ரொம்ப நல்லா இருந்தது. 4 கதைகளுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் இருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிப்பா. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. முத்து விஜயன் ஐயா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். பேசலாங்களா? பேசுங்க ஐயா. முதல்ல நம்ம அருள் சேவியர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கதைகளில் இருக்கக்கூடிய உயிரை அப்படியே வெளியே எடுத்துக்கொண்டு காமிக்கக்கூடிய திறமை அவருடைய ப்ரெசன்டேஷனில் இருக்குது. ஒவ்வொரு கதையும் தன்னுடைய உணர்வோட அந்த ஏற்ற இறக்கத்தோட சொல்லும்போது அதற்குரிய மதிப்பு வந்து இது நல்லா தெரிய வரும்.
அதே போல் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளும் நல்ல இன்னும் நிறைய கதைகள் இருந்தால் கூட அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் வந்து சிறப்பான கதைகளை என்னுடைய கதைகள்லேருந்தே தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. அந்த பாக்கியம் என்னுடைய கதைகளுக்கு கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் ஐயா நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா. கேட்கலையா? இப்ப கேக்குதுங்க ஐயா, தொடருங்க ஐயா. ஆ கேட்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. சொன்னது என்னென்னா, சேவியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய கதைகளை அழகாக சிறப்பாக உணர்வு பூர்வமாக எடுத்து அவர் சொல்கிறதுனால அந்த கதைகள் மேல் மேலும் நல்ல இடம் பெறுது, மக்கள் மனதில் பதிய வைக்குது. சேவியரை பொறுத்தளவில் அவருடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா என்னுடைய கதைகளை நானே கூட இப்படி பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சேவியர் அருமையாக பண்ணுறார். அதே போல் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் ரொம்ப தினமும் ஒரு கதை எழுதுறதுனால கிட்டத்தட்ட 700-750 கதைகள் போயிட்டுருக்கு. ஆனால் சேவியர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் ரொம்ப சிறப்பானவங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுறார். அந்த வகையில் சேவியருக்கு வாழ்த்துக்கள். அதே போல் அந்த விமர்சனம் வைக்கும்போது ஐயா மீண்டும் குரல் கேட்கலைங்க ஐயா. கேட்குதுங்களா? விமர்சனம்னு சொன்னீங்க, அப்புறம் கேட்கலைங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்கீங்க, மைக் மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. இப்போ கேட்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. இயர்போன் போட்டிருக்கீங்களா ஐயா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இயர்போனை எடுத்துட்டு பேசுங்க ஐயா. இயர்போன்ல சில சமயம் கேட்காதுங்க ஐயா. அப்படிங்களா? சரி தான். இப்போ கேட்குதுங்களா? இருக்குங்க ஐயா. அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட 700-750 கதைகள் இருந்தால் கூட சேவியர் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கதைகளை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாகவே ப்ரெசென்ட் பண்றாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய கதைகளை ஒரு உயரம் கொடுத்து செய்கிறார் சேவியர் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அடுத்து ஐயா பிரிட்டோ அவர்கள் ஒவ்வொரு கதையை பற்றியும் சிறப்பானது ஒரு நம்ம எதை நோக்கி எழுதுறோம், எதுக்காக எழுதுறோன்றத சரியாக எடுத்துரைத்தார் அவர் பிரிட்டோ அவர்கள். ஒவ்வொரு கதையுடைய சிறப்பு, அதனுடைய மாண்புகளையும் அருமையாக எடுத்துரைத்த பிரிட்டோ அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணி அம்மா தெரிஞ்சவங்க தான் சொன்ன மாதிரி வழக்கம் போல அவருடைய பாராட்டத்தில் நன்றி. நடுவில் அந்த இரங்கல் செய்திக்கு நானும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி நாம் தொடர்வோம், பயணிப்போம். அனைவருக்கும் செவி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் ஐயா. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா. ராஜேஸ்வரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். கேக்குதாமா? ஐயா கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. கதை களம் இன்று வந்த அருமையான 4 கதைகள், அதை அழகாக நம்முடைய தளத்திலே பகிர்ந்தளித்த ஐயா அருள் சேவியர் அவர்களுக்கும், இந்த கதையின் எழுத்து ஆக்கம் ஐயா அவர்கள் முத்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த கதையிலே இன்று எல்லா கதைகளையும் தேர்ந்தெடுத்து அழகாக சொன்னார். அதிலே 2வது 3வது கதையில் தான் கேட்டேன், ஆனால் அருமையாக இருந்தது. கதையினுடைய களமும் கதை கருவும் அழகாக கொண்டு வந்து சேர்த்து இந்த கதையை படிக்க வேண்டும், அதாவது கேட்கிறவங்கெல்லாம் அந்த கதை புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் தூண்டிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான போற்றுதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் அருமையாக இன்று நம்முடைய குழுமத்திலே இந்த நிகழ்வை தொகுத்து அளித்து அந்த கதையின் பின்னோட்டங்கள், ஏனென்றால் பின்னாடி கேட்காமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதையுடைய
கருத்துக்களை எல்லாம் செறிவூட்டிய ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் இந்த நிகழ்வை, அதாவது தான் எழுதியதை மற்றொருவர் சுவைத்து படிப்பது என்பதை ரசித்த ஐயா எழுத்தாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான போற்றுதலை தெரிவித்துக் கொண்டு, இன்று தன்னுடைய தாயாரை இழந்து தவிக்கின்ற அருமை ஐயா இந்த அமைப்பினுடைய ஸ்தாபகர், அவருடைய அவருடைய அருமை தாயாரை இழந்திருக்கிறார். தாய் அன்பிற்கு ஈடாக வேறொன்றும் இல்லை என்பான் கவிஞன். அதுபோல தாய் அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். எனவே அந்த தாயாரை இழந்து வாடுகின்ற அவருடைய மனதிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் ஆழ்ந்த இந்த இளைப்பாற்றலிலிருந்து நிலையிலிருந்து மீண்டு வர இறைவன் ஆறுதலையும் தேர்தலையும் தந்திடமும், அந்த ஆன்மா அமைதி நிலை பெறவும் எல்லாமல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி அவர்களுக்கு இந்த இரங்கல் செய்தியை சொல்லுகிறேன். நாங்களும் இந்த வருத்தத்தில் பங்கு வருகிறோம். உங்களுக்கு மன அமைதியை இறைவன் தருவான் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ராஜேஸ்வரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். முத்து விஜயன் ஐயா அவர்கள் எழுதிய சிறுகதைகள் மிகவும் அருமையாக இருந்தது. அதை சேவியர் ஐயா நமக்கு மிக அருமையாக எடுத்து கூறினார். இந்த கதையில எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இதுல எல்லா விஷயத்திலயுமே குடும்ப ஒற்றுமை அப்படின்றதுதான் மெயின் பாயிண்டா பாக்குறேன் நானு. இத புறநானூறு பாடல்ல பிசிராந்தரியார் 191வது பாடலா சொல்லியிருப்பாரு. யாண்டு பலவாகியும் நரையில ஆகுதல் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு வயசாயிருக்குமா, வயசாயும் இளமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த புலவர் சொல்றாரு, மாண்புமிகு, அதாவது நல்ல குணமுடைய என் மனைவியும் அறிவுள்ள என் பிள்ளைகளும் என் குடும்பத்திற்கு அமைதியை தருவதுதான் என் இளமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருந்தா என்னைக்குமே எந்த பிரச்சனையுமே, யாராலையும் எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம குடும்ப அமைதியும் நம்ம ஒற்றுமையாவும் இருக்கும்போது நம்ம குடும்பம் மிக அழகாக இருக்கும். நம்ம உலகம் எப்படின்னா ஒரு பெரிய மரத்தை போன்றது. அதோட கிளைகள் உலக நாடுகளாக கூட இருக்கலாம். ஆனா அதோட வேர் யாது அப்படின்னா நம்ம குடும்பம் தான். அப்ப அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே நாளைக்கு அமைதி ஒற்றுமையா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. உங்கள் வருகைக்கும் வாழ்த்துக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள் சேவியரோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயாவோட கதைகள் எப்போதுமே கீராவுக்கு அடுத்தபடியாக, கீரா எப்படி மண் சார்ந்து எல்லா கதைகளையும் எழுதியிருப்பாரோ அதே மாதிரி ஐயா குடும்பங்கள் சார்ந்து விட்டா அஞ்சரை பெட்டிக்குள்ளே வந்திருப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கதைகள்ல கனெக்ட் ஆகாததுக்கு என்ன ரீசன், வெளியில இருக்கிற நம்ம கதைகள்லாம் அதுல எதையாவது ஒரு விஷயத்த நம்ம தேடிட்டே இருப்போம், கதையில சொல்ல வந்த விஷயத்த. ஆனா இவரோட கதையில ஒவ்வொரு விஷயமும் நடந்ததா இருக்கும். எஸ்பெஷலி இன்னைக்கு இவர் சொன்னது, அந்த ஒய்ஃபா இது பண்ணி ஹஸ்பண்டை திட்டினதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டபுளா இருந்துச்சு. ஒரு மனைவி கரிச்சி கொட்டலைன்னா கணவனுக்கும், கணவன் கோமாளித்தனம் பண்ணலைன்னா மனைவிக்கும் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிறத அழகா பண்ணினார் அவர். அழகா அதுல உள்ளார்ந்த அனுபவம் இருக்குதுங்கிறத புரிய முடிஞ்சுது. ஏன்னா அந்த அனுபவம் இருக்கிறத புரிய முடிஞ்சதுன்னா நமக்கும் ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ அதை ரொம்ப எக்ஸாக்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். அதை எவ்வளவு கோபத்துல எவ்வளவு டென்ஷன்ல அந்த விஷயத்த பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படி சமாளிப்பாருங்கிற மாதிரியும் அவர் அழகா சொல்லியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் டெய்லி நம்மளை பக்குவப்படுத்துது. ஒவ்வொரு கதையிலையும் ஐயா கொண்டு வர்ற எழுத்துல இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, சமூகத்துல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம களைஞ்சாதான் நம்ம ஒரு தேவையான மனுஷனா நம்ம சமூகத்துக்கு நம்மளை கொடுக்க முடியும். அது மாதிரி தான் ஒவ்வொரு கதையிலையும் இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் தாண்டி எதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயமோ, எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் கற்பிதமா இருக்கோ, சம்பிரதாயமா இருக்கோ, வழி வழியா எதெல்லாம் தப்பாவே தொடர்ந்து வருதோ, இதெல்லாமே பதிவு பண்றது தான் ஐயாவோட வேலை.
அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்வழிப்படுத்த ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானே வேலை. ஒரு ஒரு கல்லுல சிலை வந்து தேவையில்லாத கற்களை நீக்கும் போது தான் அது சிலையா மாறுது. அதே மாதிரி தான் ஒரு கதைக்குள்ள தேவையான தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் நிறைய சொல்லும்போது, அவலங்களை பற்றிலாம் நிறைய சொல்லும்போது, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதை நீக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது நம்மளே மாறுவோம். இது நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த கதையில இப்படி நடந்திருக்கு, இனி நம்ம வாழ்க்கையில இனிமே இது மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் ஒரு கதையிலையும் ஐயாவோட கதைகள்ல இருக்கும். எல்லாமே நிகழ்வா இருக்கும், நடந்த கதையா இருக்கும், பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு, ரொம்ப அழகா கோர்த்திருப்பாரு, சில விஷயங்களை அழகா சொல்லியிருப்பாரு, சில விஷயங்களை மறைச்ச விஷயங்களை கூட ஓப்பனா சொல்றதுக்கு தயங்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த வட்டார வழக்க முழுசா கையாளுறதுல ஐயாவோட மொழி நடை ரொம்ப அழகா இருக்கும். அதை ப்ரெசன்டேஷன் பண்ற நம்ம அருளும் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. அது நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு காலை பொழுது அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா. விஜயாலயன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். பேசுங்க ஐயா. அம்மா வணக்கம்மா, வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அன்பு ஐயாவோட அந்த உறவினரோட அந்த அம்மாவின் மரணத்திற்காக நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதைக்களம் அன்பு ஐயா முத்து விஜயன் அவர்களுடைய அந்த கிராமத்தில் நடைபெறுகின்ற அந்த இயல்பான வாழ்க்கையை பற்றிய அந்த அற்புதமான படைப்புகளை அன்பு ஐயா அருள் செய்வார் ரொம்ப அழகா கொண்டு வந்து ஒவ்வொரு கதை களத்துக்குள்ளும் சென்று அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதை மாந்தர்களாகவே ஐயா மாறி இன்னைக்கு கதையை நமக்கெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த கதையினுடைய ஆரம்பம் அந்த பொண்ணு தாயில ஆரம்பிச்சு கடைசியில அந்த விதி என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பாய் கேரக்டர் வரைக்கும் ஒவ்வொரு கதைகளையும் உண்மையிலேயே ஐயா நம்ம அருள் சேவியர் ஐயா ரொம்ப சிறப்பா கொண்டு வந்து சேர்த்தாங்க. கதாசிரியருக்கும் இந்த கதைகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்த அருள் சேவையர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சமூகத்தில் நடைபெறுகின்ற அது மாதிரி அந்த பொண்ணு தாய் என்ற கேரக்டரு அந்த தவறா மருமகளை வழிநடத்திய அந்த சகோதரி உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் அவரை எப்படி எடுத்து கவனித்தார் என்ற அந்த விஷயங்கள், அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த சின்ன சின்ன ஊடல்கள், அடுத்த நொடியிலே அவர்கள் சேர்ந்து பயணிக்கின்ற அந்த விஷயம், அதே மாதிரி மகள் அவர்களோடு இணைந்து கொண்டு அவர்கள் அந்த ஊடல்களிலே பங்கெடுப்பது, இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும், அதே மாதிரி அந்த விதி என்று சொல்லக்கூடிய ஐயா எல்லாருமே சொன்ன மாதிரிதான், விதி யாரால் உருவாக்கப்படுகிறது? அந்த சிவப்பாய் என்ற ஒரு கேரக்டர், கருப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனா சிவப்பாய் என்ற ஒரு பேரும், இந்த பெயரில் கூட கிராமங்களில் எல்லாம் பார்த்தோன்னா அதுல ஒரு உளவியல், கிராமத்தில் உள்ள பெயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பன், கருப்பாயி, இது மாதிரியான ஒரு உளவியல் சார்ந்து அவர்களை தாக்குவது, இது மாதிரி அந்த சிவப்பாய் என்ற கேரக்டர் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் ஐயா கதாசிரியர் படைச்சிருக்காரு. கடைசியில அந்த முதியோர் 10 ரூபாய் அந்த கதையில முதியோருடைய அந்த கடைசி கால வாழ்க்கை, இப்போ நம்ம எல்லாம் பாக்குறோம். இப்போ அந்த சொத்து சேர்த்து வச்சுட்டு கடைசி காலத்துல அந்த பிள்ளைகள்லாம் எப்படி அவங்களை கைவிட்டுட்டு வயதான காலத்துல அந்த நோயில எப்படியெல்லாம் முதியவர்கள் அந்த படுகின்ற பாடுகளை எல்லாம் நம்ம நேரடியா பார்க்கறோம். அது ஐயா முத்துவிஜயன் ஐயா அப்படி கண்முன்ன கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதையெல்லாம் நம்ம இப்போ ஏன்னா இன்றைய 40 வயதினர் அடுத்த முதியவர்கள் இதை மனசுல வச்சுக்கணும். இதை இப்ப 40 வயது 50 வயது இருக்கிறவங்க அடுத்து முதியவர்கள் ஆக போறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் இப்போ சிங்கிள் சைல்டு, ஒரு குழந்தை, சில பேர் குழந்தையே வேணான்றாங்க இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம். இப்படி பயணிக்கின்ற சூழல்ல அடுத்து வர தலைமுறையை கொஞ்சம் யோசிக்கணும். இப்பயாவது குழந்தைகள் இருக்காங்க, முதியவர்களை பார்த்துக்கிறதுக்கு சில பிள்ளைகள் விட்டுட்டாலும் பல பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பா இது
அதனால கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லாம் பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணும். வெறும் கல்வி மட்டும் போதாது, பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டா போதாது. அவங்களுக்கு நெறி சார்ந்த, அறம் சார்ந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியம். அந்த வயதான காலத்துல அந்த தந்தை படுகின்ற பாடு, பேத்திகளை கூப்பிட்டு அவர்களோட அந்த அன்பை செலுத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா கதைக்களம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைய கதைக்களம் இது கொண்டு வந்து சேர்த்த ஐயா சேவியர் அவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, அந்த ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன், பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன், படுக்கையிலே முள்ள வச்சு பார்த்து மகிழ்ந்தான். பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான், பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான் ஒருவன், பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தான், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தான். பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தான், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தான். உண்மை அன்பு சேவை என்ற 3 கொடுத்தான், உண்மை அன்பு சேவை என்ற 3 கொடுத்தான். அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தான், தானும் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா. தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா. நீண்ட நேரம் எடுத்துக்கலாம், மன்னிக்கும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. விஜயாலயன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். (1073) விழிமின் முத்து விஜயன் சிறுகதைகள். அருமை நண்பர் அருள் சேவியர் மிகவும் அற்புதமான நாம் செல்ல வாய்ப்பு கொடுத்தார். அது மிகவும் அற்புதமான கதைகள். அவரை கதையை முடிக்க வேண்டாம், இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்றது அளவுக்கு அவர் கொண்டு போயிருந்தாரு. அதே நேரத்துல நேரமின்மையினால அதை முடிச்சுக்கிட்டாரு. ஐயா முத்து விஜயன் அவர்களுக்கும் நன்றி, இந்த அற்புதமான கதைகளை உருவாக்கியதற்கு.
அதே போல ஐயா இன்று நமது நண்பர் அண்ணன் என்று எல்லோராலும் கூறப்படும் மகேந்திரன் பெரியசாமியின் தாயார் மறைவு எடுத்து சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ நமக்கு அந்த செய்தியை கொடுத்தார். அதே போல அந்த குழுவிலும் பதிவு செய்திருந்தார்கள். மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். மகேந்திர பெரியசாமி தெரியாதவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் அற்புதமான மனிதர். ஒரு தான் பெற்ற இன்பம் வையகம் பெறவே என்று நிறைய பேரை உருவாக்கி தமிழில் பேசுவோம். அதே போல நாம் எண்ணங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும், நாம் நமது வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு செல்லவும் Grow with Hopes என்று ஆரம்பித்து பல லட்சம் பேரை நமது குடும்பத்தினுடன் இணைத்துள்ளார். அதற்கு அண்ணனுக்கு நன்றி. அதே போல அவங்க தாயாரின் மறைவுக்கு நாம் இரங்கலை தெரிவித்துக் கொண்டோம். இருந்தாலும் பெரிய வருத்தமான விஷயம். நல்ல ஒரு ஆத்மாவை, நல்ல ஒரு ஆத்மா இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டது. சகோதரர் சொல்லும்போது இறப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமாகிவிட்டது. அதனால் நாம் இந்த நினைவை ஏற்று அடுத்து மற்றவர்கள் பேச வாய்ப்பளித்து ஆரோக்கிய பிரிட்டோ அந்த கற்பவள்ளிக்கு நன்றி தெரிவித்து வரதராஜ ஐயா பாடல்களுக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அருள் சேவியர், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகேந்திரன் பெரியசாமி சாரோட அம்மாவுக்கு ஆழ்ந்த சிறப்பு. இன்று அருமையான ஒரு காலை பொழுது முத்து விஜயன் ஐயா அவருடைய சிறு கதைகளை படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவருடைய கதைகள் எல்லாமே உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு உணர்வு தூண்டும். சரவணன் கண்ணா சொன்ன மாதிரி எங்கேயோ நம்ம நேர்ல பார்த்த ஒரு விடயமா இருக்கும். எங்கேயோ சந்திச்ச நமக்கே ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வா கூட தோன்றும். அதை அப்படியே உள்வாங்கி அவரு எழுத்துக்கள் எப்படி அந்த இடத்துல அழகா கோர்த்து சொல்றது வியப்பா இருக்கும். ஏன்னா இப்ப கதையை படிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த வாக்கியம் இந்த இடத்துல வரக்குள்ள கடைசி இருந்தா என்ன, இல்ல நடுவுல இருந்தா என்ன, அப்படிலாம் இல்லாம கரெக்டா அந்த கோர்வையா அந்த கதையை படிக்கும் போதே மனசுல அப்படியே ஈஸியா பதிகிற மாதிரி இருக்கும். இந்த 4 கதைகளுமே சிறப்பான கதைகள். அவருடைய ஒவ்வொரு கதையுமே நான் பார்த்து படிச்சு ரசிப்பேன். என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த மொபைல்லே பார்த்துக்கிட்டே படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் ஐயாட்ட புத்தகமா கேட்டிருக்கேன் ஒரு விண்ணப்பமா. நான் புத்தகம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்காக. சிறப்பு. வீட்டு சகோதரர் அழகா அதை ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டாரு. அவ்வளவு அழகா 4 கதைகளுமே எழுத்தாளர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே அழகா அந்த 4 கதைகளோட சாராம்சத்தை அவ்வளவு அழகா சொன்னாரு. வாழ்த்துக்கள் சகோதரருக்கும் முத்து விஜயன் ஐயாவுக்கும் நன்றி. ஏன்னா அவருடைய கதைகள் தான், அவருதான் படைப்பாளர். அவர் படைச்சதை நான் வாசித்தேன், அவ்வளவுதான். மற்றபடி முத்து விஜயன் ஐயா தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரும். முத்து விஜயன் ஐயாவுக்கு நன்றி. ராணியம்மாவுக்கும் நன்றி. ராணியம்மா எப்போதுமே ஒரு ஊக்கம் கொடுப்பாங்க. எப்போதுமே அவங்களும் முத்து விஜயன் ஐயாவும் ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய நட்பும் இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்துல அவருடைய கதைகளை படிக்கும்போது ராணியம்மாவுக்கும் ரசிப்பாங்க. விஜயன் ஐயாவோட கதைனாலே ராணியம்மா ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. ராணியம்மாவுக்கு நன்றி. ராஜேஸ்வரி அம்மா அவங்க நாளைக்கு பேச போறாங்க. இருந்தாலும் அவங்களும் இன்னைக்கு வாழ்த்து சொல்வது மிக்க மகிழ்ச்சி.
நன்றி. இசைக்கு ஐயாவுக்கு நன்றி. அவர் வேலைக்கு போற அவசரத்திலையும் வந்து பேசி வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வழக்கம் போல அவரு வியப்பேன் அவர்கிட்ட, எப்படி இந்த பாடல்கள்லாம் அந்த உரைக்கு தகுந்தாப்படி தேர்ந்தெடுப்பாரு. இந்த கடைசி கதையில அந்த பிள்ளைகள்லாம் கவனிக்காம அந்த ஒரு காலகட்டத்துல இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்து ஒரு பாட்டை அழகா சொல்லிட்டாரு. நன்றி ஐயா. நன்றி விஜயலன் ஐயா. உங்க குரலை கட்டு ரொம்ப நாளாச்சு. நீங்களும் மேல வந்து வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கேட்பாளர்கள் தொடர்ந்து கேட்டு கவனிப்பாளர் தளத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. பேச்சாளர் கற்பகவல்லி அம்மா அவங்களுக்கு நன்றி. சிறப்பு. இந்த அருமையான பொழுது, இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய தளத்திற்கும் அறிக்கை சகோதரருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு நாள். முத்து விஜயன் ஐயா அவர்களுடைய கதையை நீங்க ஏற்கனவே வாசித்திருக்கீங்க. ஐயா அவர்கள் தினம் ஒரு கதை எழுதுறாரு அப்படிங்கும்போது அதிலிருந்து சிறப்பான கதைகளை தேர்ந்தெடுத்து நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராஜேஸ்வரி அம்மா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.